உன்னை சேராமல் போனால் வாழாமல் போவேன். அத்தியாயம் 56. ஆராத்யாவை பார்த்து கொள்ளும் போது நித்யன் இன்னும் அவளோடு நெருங்கி விட்டிருந்தான். அடிக்கடி அவள் தூங்கும் சமயம் நித்யன் அவளை பார்த்ததிலிருந்து அவன் மனதில் காதல் பிறந்ததிலிருந்து நடந்தது எல்லாவற்றையும் அவள் தூங்குவதாக நினைத்து பேசிக்கொண்டிருந்தான். எப்போது அவன் பேச ஆரம்பிக்கிறானோ அப்போதெல்லாம் ஆராத்யாவின் மனம் விழுத்துவிடும் என்பதை அவன் அறியவில்லை. இப்போது கொஞ்சம் ஆராத்யா தேறியிருந்தால் அவர்கள் இருவரின் அந்யோன்யத்தை பார்த்து எல்லோருக்கும் திருப்திதான். இதுவரை ஒருவருக்கொருவர் காதலை சொல்லிக் கொண்டதில்லை, ஆனால் உணர்வு பூர்வமாக உணர்ந்தார்கள். அவனின் ஒவ்வொரு அக்கறையான செயலிலும் அவள் மீது உள்ள காதலை ஆராத்யா பரிபூரணமாக உணர்ந்து கொண்டாள். இப்போது கொஞ்ச நாட்களாக ஆராத்யா ஏதோ யோசனையில் இருப்பது போலவே தோன்றியது. அவள் எழுந்து நடமாட ஆரம்பித்ததும் வீட்டில் கல்யாணம் நடைபெறுவதாக இருப்பதால் மருத்துவரிடம் சொல்லி அவளை வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டார்கள். இருந்தாலும் வேலை நேரம் முடிந்ததும் நித்யன் தினமும் வந்து அவளை கவனித்துக் கொள்வான். ஆரம்பத்தில் அவர்களை பார்த்து யோசனையாக இருந்த காசிநாதனையும் ஆனந்தன் சமாதானப்படுத்தி விட்டான். அத்தோடு நித்யன் வந்தாலே முகம் மலர்வது மட்டுமல்லாமல் அவன் வரும் நேரம் ஆவலாக காத்து கொண்டிருக்கும் ஆராத்யாவை பார்த்ததும் இருந்த கொஞ்ச நெஞ்சு தயக்கமும் போய்விட்டது. ஆனந்தன் திருமணம் முடிந்தவுடன் இவர்கள் திருமணத்தை பற்றி பேச வேண்டும் என காசிநாதன் ஆனந்தனிடம் சொல்லி வைத்தார். அன்று அவனை பார்த்ததும் வேகத்தோடு எழுந்தவளுக்கு கால் நொடித்துவிட சட்டென்று நித்யன் அவளை இடையோடு தாங்கி கொண்டான். ஏன் ரதிமா, நான் தான் வரேன்ல, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம் என்றபடி அவளை அணைத்து நிற்க அவள் நெளிந்து கொண்டிருந்தாள். இன்று மட்டுமல்ல, ஹாஸ்பிட்டலில் இருந்த போதும் அவளை இயல்பாக இப்படி அவன் அணைக்கும் போதும் அவள் எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டான். ஒரு சில வேலைகளை அவன் செய்ய வேண்டாம் என சொன்னாலும் பேசாமல் இரு என அதட்டி விடுவான். யார் இருக்கிறார்கள் என்ன என்று அதை பற்றி கவலைப்பட்டது மாதிரியும் தெரியவில்லை. ஆனால் அந்த மாதிரியான நேரங்களில் ஆராத்யா தான் தவித்து போய்விடுவாள். ஆராத்யாவுக்கு இன்னொரு ஆச்சரியமும் கூட இருந்தது. நித்யனை எப்படி இத்தனை நாட்கள் காயத்ரி ஆண்டி எதுவும் சொல்லாமல் இருக்கிறார் என்பதுதான். ஒருவேளை அவர் சொல்வதை மீறி நித்யன் வந்து கொண்டிருக்கிறானோ? அப்படித்தான் இருக்கும். இல்லையென்றால் தனக்கு இப்படி சேவகம் பார்க்க அவர் விட்டு விடுவாரா? இரண்டு குடும்பமும் தங்கள் திருமணத்திற்கு சம்மதிப்பார்களா என முதலில் இருந்த சந்தேகம் இப்போது கொஞ்சம் குறைந்திருந்தது. ஏனெனில் கோதைநாயகி இந்த திருமணம் நடக்கவில்லை என்றதும் அம்மா அப்பாவை பற்றி கண்டபடி திட்டி வைத்திருந்தார். அதையும் மீறி அம்மா அப்பா ஒத்துக்கொள்வார்களா என அவளுக்கு கொஞ்சம் யோசனை இருந்தது. ஆனால் நித்யன் தன்னை கவனித்து கொண்ட விதத்தில் அப்பா அம்மாவுக்கு திருப்திதான் என்பது அவர்கள் பார்வையிலேயே தெரிந்தது. இவர்கள் ஒத்துக்கொண்டு என்ன பிரயோஜனம்? காயத்ரி ஆண்டி அவ்வளவு சீக்கிரம் சம்மதிக்க மாட்டார்கள். அதை தாண்டி அன்று மயக்கத்தில் இருக்கும்போது அவன் சொன்னது, தன் காதல் கேட்டது, அதை பற்றி அந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனந்தனிடம் மட்டும்தான் அதற்கான விளக்கம் இருக்கும். ஆனால் அவனோ கல்யாண வேளையில் பிஸியாக இருக்கிறான். அதனால் கல்யாணம் முடியும் வரை காத்து கொண்டிருக்க வேண்டியதுதான் என நினைத்தவள் கல்யாண வேளையில் அவளும் சந்தோஷமாக கலந்து கொள்ள ஆரம்பித்தாள். ஆனந்தன் திருமணம் முடிந்து 10 நாட்களில் நித்யனுக்கு சென்னையிலேயே ஒரு பாக்ஸிங் மேட்ச் இருந்தது. அது மிகப்பெரிய அளவில் நடைபெறுவதாக இருந்தது. பெரிய கம்பெனிகளின் ஸ்பான்சர்ஷிப்பில் நடைபெறுவதால் அதில் நித்யன் கட்டாயம் பங்கு பெற வேண்டும். அதற்கான பயிற்சி இருந்ததால் அவனால் திருமண வேளையில் முழுவதுமாக கலந்து கொள்ள முடியவில்லை. என்றாலும் நண்பன் திருமணம் என்பதால் முடிந்தளவு எல்லா வேலைகளையும் செய்தான். ஆராத்யா மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்த திருமணம் என்பதால் உடல்நிலையை காரணம் காட்டி அவளை வேண்டாம் என மறுத்தாலும் எல்லோருடனும் ஷாப்பிங், திருமண வேலை என பிஸியாக இருந்தால் நல்லபடியாகவே ஆனந்தன் தீபிகா திருமணம் நடந்து முடிந்தது. அந்த வாரத்திலேயே அவர்கள் ஊட்டிக்கு ஹனிமூன் செல்ல இருந்தார்கள். இன்னும் 3 மாதத்தில் ஆனந்தனுக்கு ஒரு வெளிநாட்டு தொழில் பயணம் இருந்ததால் அப்போது வெளிநாட்டில் ஹனிமூன் சென்று வரலாம் என ஆனந்தன் சொல்லிவிட்டதால் இப்போதைக்கு காசிநாதன் ஊட்டிக்கு டிக்கெட் போட்டிருந்தார். கிளம்பும் முன் ஆராத்யா ஆனந்தனோடு தனியே பேச விரும்பினாள். நேரம் கிடைத்ததும் ஆனந்தனை தனியே அழைத்தவள் நித்யன் அன்றுதான் மருத்துவமனையில் கண்மூடி இருந்த போது சொன்னதை பற்றி விசாரித்தாள். அண்ணா, உன்கிட்ட ஒன்று கேட்கணும். என்னதியா? என்னென்னு சொல்லு. நித்யன் என்னை எப்போதிருந்து காதலிக்கிறார் என கேட்டாள். அவளை ஆச்சரியமாக பார்த்தவன்,
உனக்கு எப்படி தெரியும் தியா? அவன் சொன்னானா என கேட்டான். இல்லை என தலையாட்டியவள் பிறகு அன்று மருத்துவமனையில் மயக்கத்தில் இருந்தபோது அவன் சொல்லிக் கொண்டிருந்ததை பற்றி சொன்னாள். பெருமூச்சுடன் ஆனந்தன் நடந்ததை பற்றி சொன்னான். கேட்டுக்கொண்டிருந்த ஆராத்யாவின் முகம் மாறிவிட, சாரி தியா, உன்கிட்ட சொல்லலாம்னு தான் நினைச்சேன். உனக்கு விருப்பம் இல்லாம அதை பத்தி அவன் பேச வேண்டாம்னு சொல்லிட்டான் என ஆனந்தன் கவலையாக சொன்னான். இனிமே தேவையில்லாம அதையெல்லாம் யோசிக்காத தியாமா, அதுதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சே. நல்ல வேளை நீயும் நித்யனை பத்தி புரிஞ்சுக்கிட்ட. எத்தனை நாள் அவனை நீ புரிஞ்சுக்காம தப்பு பண்றியோன்னு கவலைப்பட்டிருக்கேன் தெரியுமா? தீபிகாவுக்கு எல்லாம் தெரியும். அதனால தான் நானும் தீபிகாவும் எப்போ பார்த்தாலும் உன்னை திட்டிக்கிட்டே இருந்தோம். அவன் காதலை நீ புரிஞ்சுக்கலையேன்னு எங்களுக்கு வருத்தம். அதுதான் காரணம். தீபிகாவுக்கும் தெரியுமாண்ணா? ஏன் அண்ணா நீங்கள் 2 பேரும் என்கிட்ட சொல்லவே இல்லை? அப்பவே ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லி இருந்திருக்கலாமே என சொன்னவள் குரல் உடைந்திருந்தது. அப்ப சொன்னாலும் புரிஞ்சுக்கிற நிலைமையில நீ இல்லையே தியாமா. சரி விடு, இப்ப எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. எதை பத்தியும் யோசிக்காம ஃப்ரீயா இரு. நாங்க ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இதை பத்தி அப்பா கிட்ட பேசலாம் என சொன்னவன் அன்றே ஊட்டிக்கு தீபிகாவோடு புறப்பட்டு சென்று விட்டான். அன்று முழுவதும் யோசனையில் இருந்தவள் மறுநாளே நித்யன் வீட்டுக்கு கிளம்பி சென்றாள். நித்யன் தன்னை எப்படியெல்லாம் காதலித்தான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என திடீரென தோன்றிவிட, என்ன ஆனாலும் இன்று அவனுடைய அறைக்கு சென்றும் பார்த்துவிட வேண்டும் என முடிவெடுத்தாள். நித்யன் வீட்டிற்கு ஒரு வேகத்துடன் வந்துவிட்டாலும் உள்ளே செல்லும் போது ஒரு தயக்கம் எட்டி பார்க்க தான் செய்தது. காயத்ரி ஆண்டி போகவிடவில்லை என்றால் என்ன செய்வது? ஒரு நொடிதான். அவர் என்ன சொன்னாலும் சரி, கேட்கப் போவதில்லை என்று அவன் அறைக்கு சென்று அந்த தனி அறையை பார்த்தே ஆக வேண்டும். வீட்டின் உள்ளே சென்றவளை காயத்ரி தான் எதிர்கொண்டார். தான் நித்யன் அறையை பார்க்க வேண்டும் என ஆராத்யா சொல்ல அவர் யோசனையோடு அவளை புருவம் சுருக்கி பார்த்தார். ப்ளீஸ் ஆண்டி, என்னை போக வேண்டாம்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் என்றவள் அதற்கு மேல் நில்லாமல் வேகமாக அவனுடைய அறையை நோக்கி செல்ல அவளையே புரியாமல் பார்த்தார். வந்தால் உடனே அறையை பார்க்க வேண்டும் என சொல்கிறாள். ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ? முதலில் தயங்கினாலும் கொஞ்ச நேரத்தில் அவரும் அவள் பின்னாலேயே அந்த அறைக்குள் சென்றார். முதலில் அவனது அறைக்குள் சென்றவள் பிறகு வேகமாக அந்த தனி அறையை பார்க்க அது பூட்டி இருந்தது. நித்யன் வீட்டில் எப்போதும் சாவி வைக்கும் இடத்தில் இருந்து தேடி எடுத்து அதை திறந்து உள்ளே சென்றாள். உள்ளே சென்றதுமே அவளுக்கு பிரமிப்பு தான். அந்த அறை முழுவதும் அவளது புகைப்படங்கள் விதவிதமாக ஒட்டப்பட்டிருந்தது. நடுநாயகமாக அவள் புடவையில் இருந்த ஒரு புகைப்படம் பெரிய அளவில் இருந்தது. அந்த அறையை சுற்றி வந்தவள் அவளுக்காக அவன் பார்த்து பார்த்து வாங்கியிருந்த ஒரு சில பொருட்களை எடுத்து பார்த்தாள். கண்களில் கண்ணீர் வந்தாலும் கூடவே உதடுகளில் மெல்லிய புன்னகையும் வந்தது. அந்த ரெக்கார்டரை பார்த்தவள் முதலில் அதை ஓடவிடலாமா என யோசித்து அவனுடைய முக்கியமான தனிப்பட்ட விஷயங்கள் இருந்தால் என்ன செய்வது என்று தான் நினைத்தாள். இந்த அறைக்குள் வந்ததிலிருந்தே அவனுடைய தனிப்பட்ட விஷயங்கள் தன்னை தவிர வேறு ஒன்றும் இல்லை என யோசித்து அதை திறந்தவள் யோசிக்காமல் அடுத்த நிமிடம் அதை ஆன் செய்தாள். ஆரம்பத்திலிருந்து அதை ஓடவிட்டாள். அவளை காதலிக்க ஆரம்பித்ததை அவன் உணர்ந்து கொண்டதிலிருந்து அவளை பற்றி ஒவ்வொரு நாளும் தன் மனதில் இருந்ததை உருகி உருகி சொல்லியிருந்தான். புடவையில் பார்த்த அன்று அவன் அவள் மேல் பித்தாக இருந்ததை பற்றியும், காதல் சொல்ல முடிவெடுத்த போது அவள் ஒத்துக்கொள்வாளா என தவித்ததை பற்றியும், ஒவ்வொரு நாளும் அவளை பார்த்து வந்த பிறகு காதலை சொல்ல முடியாமல் தடுமாறி திணறியதை பற்றியும் சொல்லியிருந்தான். கடைசியாக அவள் திருமணம் வேண்டாம் என நிராகரித்தது பற்றியும், அவனை பிடிக்கவில்லை என வேறொருவனை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக சொன்னதை பற்றியும் அன்றைய தினம் புலம்பியிருந்தவன் கடைசியில் என் காதல் பொய்யாரதிமா என கதறியிருக்க அந்த வார்த்தை அந்த அறையையே இப்பொழுதும் எதிரொலித்து கொண்டிருந்தது. ரெக்கார்டரில் அவன் கதறலை கேட்ட பிறகு அதைவிட தாண்டி இப்போது ஆராத்யா கதறி கொண்டிருந்தாள். தன்னை இந்த அளவு நேசித்த ஒருவனை போய் என்னவெல்லாம் சொல்லி காயப்படுத்தி இருக்கிறோம். நினைக்க நினைக்க அவளால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. இத்தனைக்கு பிறகும் எப்படி அவனால் உடனே என்னை மன்னிக்க முடிந்தது? ஒரு முறை கூட அன்று அப்படி பேசினாய், அதனால் நீ எனக்கு வேண்டாம் என்று சொல்லவே இல்லையே. அந்த அளவுக்கா என் மேல் காதல் வைத்திருக்கிறான்? ஐயோ கடவுளே என அழ ஆரம்பித்தாள். எந்த அளவுக்கு ஆராத்யாவுக்கு இதெல்லாம் அதிர்ச்சியாக இருந்ததோ அதே அளவு காயத்ரியும் அதிர்ச்சியுடன் எல்லாவற்றையும் பார்த்தார்.
தன் மகன் இந்தளவு அவளை காதலித்திருக்கிறான் என்பதே அவருக்கு அதிர்ச்சியாக இருக்க, அவள் அவனை மறுத்ததால் அழுதிருக்கிறான் என்பது அவருக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது. நித்யனின் கதறலை கேட்டு ஆராத்யா எப்படி அதைவிட அதிகமாக அழுது கொண்டிருந்தாலோ அதே அளவு காயத்ரிக்கும் கண்ணீர் வர வேகமாக சென்று அந்த ரெக்கார்டரை நிறுத்தினார். ரெக்கார்டர் நிறுத்தப்பட்டதும் தன் அழுகையை கட்டுக்குள் கொண்டு வந்து ஆராத்யா காயத்ரியை திரும்பி பார்த்தாள். அவள் கண்களில் ஒரு தீவிரம் இருந்தது. வேகமாக எழுந்தவள், நீங்க சொன்னது சரிதான் ஆண்டி, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தானே அவரை வேண்டாம்னு சொன்னேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரியே எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அவரை வேணும்னு சொல்கிறேன். எனக்கு ஒரு 1 வீக் மட்டும் டைம் கொடுங்க ஆண்டி ப்ளீஸ் என சொன்னவள் வேகமாக அங்கிருந்து வெளியேறிவிட்டாள். காயத்ரி போகும் ஆராத்யாவை பார்த்தவர். அவள் சொல்லிலிருந்த தீவிரம் அவரை யோசிக்க வைத்தது. இதற்கு மேலும் தேவேந்திரனிடம் இதை சொல்லாமல் இருக்கக்கூடாது என நினைத்தவர் உடனே அவருக்கு ஃபோன் செய்து விஷயத்தை சொன்னார். ஆனால் அவரோ தொழில் விஷயமாக வெளிநாடு வரை செல்ல வேண்டியிருந்தது. அதனால் 2 நாளில் வந்துடுவேங்க ஐயோ, அதுக்குள்ள எதுவும் பிரச்சனை வராது பார்த்துக்கலாம். அவன் காதலை பற்றி தெரிஞ்ச ஒரு வேகத்தில் தியாமா பேசிட்டு போயிருக்கா. அவதான் 1 வீக் டைம் கேட்டிருக்காளே, அதுக்குள்ள நாம அவங்க வீட்டுக்கே போய் பேசிடுவோம் என சொல்லிவிட்டு அவர் கிளம்பி விட்டார். ஆனால் காயத்ரிக்கு ஆராத்யாவின் முகமே ஞாபகம் வந்து போனது. இன்னும் காயத்ரிக்கு ஆராத்யாவிடம் இயல்பான பேச்சுவார்த்தை வரவில்லை. இல்லையென்றால் ஃபோன் செய்தாவது அவளோடு பேசியிருப்பார். தேவேந்திரன் சொன்னதும் அவருக்கு ஒரு விதத்தில் சரி என்றுதான் தோன்றியது. ஏதோ ஒரு வேகத்தில் பேசிவிட்டு போயிருக்கிறாள். இப்போது அவள் என்ன செய்துவிட முடியும்? அவர் வந்ததும் சென்று நேரில் பேசிக்கொள்ளலாம் என நினைத்தவர் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தார். ஆராத்யா தான் சொன்னதை செய்வாள் என்றோ, அந்த வாரத்திலேயே அது எல்லோருக்கும் தெரிய வரும் என்றோ அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அத்தியாயம் 57. பாக்ஸிங் மேட்ச் என்றாலே பிடிக்காத ஆராத்யா தொடர்ந்து அது எப்போது எங்கே என்று நித்யனிடம் விசாரித்து கொண்டே இருந்தது. அவனுக்கு ஆச்சரியத்தை தந்தது. ஒரே ஒரு முறை அவனை நேரில் பார்க்கும் ஆசையில் அமெரிக்காவில் அவனுடைய மேட்சை பார்த்ததோடு சரி, அதற்கு பிறகு எத்தனையோ முறை அழைத்தும் அவள் வர மறுத்துவிட்டாள். இந்த முறை அவள் வருவதாக சொன்னதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து எங்கே மேட்ச், எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும், எப்போது மேட்ச் முடியும் என வரிசையாக கேள்வி கேட்க தொடங்கிவிட்டாள். தன் வருங்கால துணைக்கு தன்னுடைய விளையாட்டு மீது பிரியம் வந்துவிட்டது என நினைத்த நித்யனும் அவ்வப்போது அவளிடம் தொடர்ந்து தகவல்களை தெரிவிக்க தொடங்கினான். அவள் ஏதேதோ தனக்குள் கணக்கிட்டு கொண்டாள். தன் குடும்பத்தை நினைத்த போது கொஞ்சம் தடுமாறத்தான் செய்தாள். ஆனால் எந்த காரணம் கொண்டும் நித்யனை அவள் இழுக்க தயாராக இல்லை. கொஞ்சம் அவள் பொறுமையாக இருந்திருந்தாள். நிச்சயம் 2 குடும்பமும் பேசி அவர்கள் திருமணத்தை சுலபமாக முடித்திருக்கலாம். அம்மா அப்பாவுக்கு கோதினாகி பேச்சில் இருந்த காயம் மற்றும் தன் மறுப்பினால் காயத்ரி ஆண்டிக்கு இருந்த காயம் எல்லாம் சரியாகி பிறகு திருமணம் என்றால் அதுவரை தன்னால் அவனை பிரிந்திருக்க முடியாது என ஆராத்யாவுக்கு தோன்றியது. அவன் காதல் தெரிந்ததிலிருந்து அவனை பற்றிய நினைவிலேயே இருந்து கொண்டிருப்பவளுக்கு இன்னும் எத்தனை காலம் அவனை பிரிந்திருப்பது என மலைத்து போனாள். என்ன ஆனாலும் இனி அவன் தன்னை விட்டு எங்கும் போகக்கூடாது. உடனே எல்லோரும் தங்கள் திருமணத்தை நடத்த வேண்டும் என யோசித்தவள் இதுதான் சரியான முடிவு என நினைத்தாள். வழக்கம் போல அன்றைய போட்டியிலும் நித்யனை வென்றிருக்க மீடியாக்கள் அவனிடம் அவனின் வெற்றியின் ரகசியத்தை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் சோர்வாக இருந்த போதும் அப்படியே சென்றுவிட முடியாதே, இதெல்லாம் ஒரு பொதுவான நடைமுறை. அத்தோடு வெற்றி கழிப்பில் இருந்தவன் புன்னகை முகமாகவே அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருந்தான். தங்கள் நாட்டை சேர்ந்தவன் இப்படி வெளிநாடுகள் வரை சென்று சாதனை புரிகிறான் என தெரிந்ததும் தமிழ்நாட்டை சேர்ந்த டிவிக்களும் அவனிடம் ஓரிரு வார்த்தைகள் தமிழில் பேசுமாறு கேட்க அவன் தமிழிலும் மற்ற நேஷனல் டிவிக்களின் ஆங்கிலத்திலும் பதில் சொல்லிக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் சரியாக ஆராத்யா வந்து சேர முதலில் பேட்டி கொடுக்கும் சுவாரஸ்யத்தில் அவளை கவனிக்காதவன் பிறகு கவனித்துவிட்டு அங்கேயே இரு வருகிறேன் என சைகை செய்தான். மீடியாக்காரர்கள் பார்வை அவள் பக்கம் போக அவளையும் இழுத்து தேவையில்லாத பிரச்சனையாக்கி விடுவார்களோ என நினைத்தவன்
சரி சார், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, பேட்டியை இதோட முடிச்சுக்கலாம் என கிளம்பினான். அவன் அப்படி கிளம்பிவிட்டால் அப்படியே விடுபவர்களா அவர்கள்? சார், யார் அது என எல்லோரும் ஆர்வத்துடன் கேட்க அவனுக்கோ கோபம் கனன்றது. இவர்களுக்கு வேறு வேலையே இல்லையா? யாருடனாவது பேசிக்கொண்டிருந்தால் அது யார் என்று தெரிந்தே ஆக வேண்டுமா? அவர்களுக்கு தனியாக ஒரு பர்சனல் இருக்கும் என இவர்கள் யோசிக்கவே மாட்டார்களா? இவர்களுக்கெல்லாம் என்னதான் நினைப்பு? ஒரு பிரபலத்தை பற்றி ஏதாவது ஒன்றை எழுதினால்தான் இவர்கள் பத்திரிகை வியாபாரமாகுமா? அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இவர்கள் ஏன் பத்திரிகை எழுத வேண்டும்? அல்லது டிவி சேனல் வைத்து நடத்த வேண்டும்? போட்டியை நடத்தும் டிவி சேனல் அவன் போட்டியில் வெற்றி பெற்றது பற்றி அது எப்படி என இன்றைய இளைஞர்களுக்கு பயனுள்ளவாறு அவனை பேச சொல்ல அவனும் சரி என ஓரிரு வார்த்தைகள் பேசினான். அதுவும் தங்கள் ஊரில் நடப்பதால் அங்கு உள்ள இளைஞர்களுக்கு பயன்படும் என தமிழிலும் ஓரிரு வார்த்தைகள் சொல்லியிருந்தான். அதற்குள் ஆராத்யாவை பார்த்துவிட்டு யார் அது என கேள்வி எழுப்பவும் எரிச்சலானான். அவள் வீட்டில் மட்டும் பார்த்துவிட்டால் தேவையில்லாத பிரச்சனை அல்லவா வரும்? அவளுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தங்கள் திருமணத்தை பற்றி பேச அவன் எண்ணியிருந்தான். அதன் வெளிப்பாடாக மீடியாக்காரர்களை பார்த்து எரிச்சலுடன் அதை பற்றி உங்களுக்கு என்ன என்று அவன் ஆரம்பிக்க அதற்குள் அவன் அருகே வந்துவிட்ட ஆராத்யா புன்னகையுடன் நான் இவரோட ஃபியான்சி என சொன்னாள். அவள் சொன்ன விதத்தில் நித்யன் அதிர்ச்சியுடன் நின்றுவிட்டான். தன்னை அவளுக்கு புரிந்திருந்தாலும் இதுவரை அவன் காதலை வாய்விட்டு சொன்னதில்லை. காரணம் அவள் வீட்டில் திருமணத்தை பற்றி பேசி அவளுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் எல்லாம் முடிந்த பிறகுதான் தன் மனதில் இருந்ததை எல்லாம் அவளிடம் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என நினைத்திருந்தான். அவளுக்கு ஒரு சின்ன கஷ்டம் கூட கொடுக்க கூடாது என அவன் யோசித்து ஒவ்வொன்றாக செய்திருக்க இப்போது அவள் செய்து கொண்டிருப்பது என்ன? சேனல்காரர்கள் அவனிடம் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு இப்போது அவள் பக்கம் திரும்பி கங்க்ராட்ஸ் மேடம் என்றவர்கள். எப்படி மேடம், உங்க 2 பேருக்கும் பழக்கமானது லவ் மேரேஜா என கேட்டார்கள். லவ் மேரேஜ் தான் என்றவள். சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் என சொன்னாள். சரி மேடம், உங்களை மாதிரி லவ்வர்ஸுக்கு இந்த வீடியோ பார்த்தா எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி சருக்கு ஒரு ஹக் அண்ட் கிஸ் கொடுங்க மேடம் என சொல்ல அவள் கொஞ்சம் திணறினால்தான். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் கிடைத்த வாய்ப்பை அவள் விட்டுவிட தயாராக இல்லை. அதனால் புன்னகையுடன் சாதாரணமாக அவனை தோளோடு அணைத்து அவன் கன்னத்தில் இதழ் பதிக்க அதுவரையில் அவள் பேசுவதையெல்லாம் கேட்டு வெறித்த நிலையில் நின்றிருந்த நித்யன் உணர்வு வந்து எல்லோரும் ஹோ என கைத்தட்டி ஆரவாரம் செய்ததை பார்த்துவிட்டு ஆராத்யாவை கனல் பார்வை பார்த்தான். அவர்களிடம் எல்லாம் நாசுக்காக சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்து அவள் கையை பிடித்து தரதரவென இழுத்து வந்தான். இழுத்து வந்த வேகத்தில் அவன் முன்னால் நிறுத்த அவள் ஒரு சுற்றியே அவனை பார்த்து நின்றாள். என்ன காரியம் பண்ணியிருக்கதியா? உனக்கு கொஞ்சமாவது அறிவிருக்கா? என்னை கோபமாக கேட்டான். எப்படி இருந்தாலும் நம்ம கல்யாணம் செஞ்சுக்க தானே போகிறோம். இதுக்கப்புறம் யார்கிட்டையும் பேசி நம்ம கன்வின்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது என்ன சொன்னாள். அவ்வளவு சுயநலமா உனக்கு? இப்போ ஆன்டி அங்கிள் கிட்ட நீ என்ன பதில் சொல்லுவ? இனிமே அவங்க முகத்தை குற்ற உணர்ச்சி இல்லாமல் உன்னால் பார்க்க முடியுமா? அப்படி என்ன அவசரம் உனக்கு? கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்திருந்தா எல்லார்கிட்டையும் நானே பேசியிருப்பேன் என சொன்னான். அப்பா ஏற்கனவே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நிதி. ஆனந்தன் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அதனால் இனிமே கண்டிப்பாக என்னை அவசரப்படுத்துவாங்க. காயத்ரி ஆண்டி ஒத்துக்குவாங்களான்னு தெரியலை. எவ்வளவு நாள் தான் நானும் பொறுமையாக இருக்கிறது? அதனால தான் என சொல்ல அவன் செய்ய ஆரம்பித்தான். அதனால் இப்படி பண்ணினியா? இப்போ அங்கிள் ஆண்டி வெளியில் எல்லாரையும் எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? கேட்குற எல்லாருக்கும் அவங்க தானே பதில் சொல்லணும். எதை பற்றியும் யோசிக்காமல் என்ன வேலை இது? இவ்வளவு செய்கிற எனக்கு அம்மாவை கன்வின்ஸ் பண்ண தெரியாதா? எல்லாத்துலேயும் உனக்கு அவசரம்தான். என்னை வேண்டாம்னு சொல்லும் போதும் அவசரப்பட்ட, இப்போ வேணும்னு சொல்லும் போதும் அவசரப்படுற என்றான். உங்களை வேண்டாம்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளும் ஏண்டா சொன்னேன்னு அவஸ்தப்பட்டேன். ஆனால் இப்போ உங்களை வேணும்னு சொல்லியிருக்கிறதுக்கு கண்டிப்பாக என்னைக்குமே நான் வருத்தப்பட மாட்டேன் என சொன்னாள். என்ன சொன்னாலும் இவள் புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறாளே. ஆனந்தனுக்கு என்ன பதில் சொல்வது? முதலில் இவளை அவன் சும்மா விடுவானா? சுமூகமாக செல்ல வேண்டிய திருமண விஷயத்தை பெரிய சிக்கலாக்கி வைத்திருக்கிறாள். இப்போது எந்த முகத்தை வைத்துக்கொண்டு ஆராத்யா வீட்டுக்கு சென்று பெண் கேட்பது? அவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? நானும் சேர்ந்து இந்த மாதிரி செய்திருக்கிறேன் என்றல்லவா நினைத்திருப்பார்கள். ஆராத்யா பேசியதில் நித்யன் கடுப்பாக, இவ்வளவு நாளும் பேசாம தானே இருந்த, இப்போ உனக்கு திடீர்னு என்ன அவசரம்? எதனால் இப்படி பண்ணின என கேட்டான். அவள் தயக்கமாக அவனை பார்க்க, அதுதான் இவ்வளோ தூரம் வந்துடுச்சே, என்னன்னு சொல்லி தொலை
என அவன் கடுகெடுத்தான். காயத்ரி தன்னிடம் பேசியதை சொன்னால் தேவையில்லாத பிரச்சனை வரும் என நினைத்தவள் அவரை சம்மதிக்க வைக்க இதை தவிர வேறு வழி இருப்பதாக தெரியவில்லை. அதனால்தான் இப்படி செய்தேன் என சொன்னாள். ஏன், நான் என்ன செத்தா போயிட்டேன்? என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா? உனக்கு சப்போர்ட் பண்ணி அன்னைக்கு அம்மா கிட்ட அவ்வளவு தூரம் பேசினேனே, அப்போ கூட நான் இதெல்லாம் பார்த்துப்பேன்னு உனக்கு தோணலையா? என் மேலே இவ்வளவு நம்பிக்கை இல்லாதவ அப்புறம் ஏன் என்னை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிற என காய்ச்சினான். நிதி என கண்கள் கலங்க அவனை பார்த்தவள். முதல்ல அப்படி நினச்சிதான் அமைதியாக இருந்தேன். ஆனால் இது வரையிலும் நம்ம காதலுக்காக நான் எதுவுமே செஞ்சதில்லை. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் என்கிட்ட பேசினதை கேட்டேன். கல்யாண பேச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் என் மேலே ஒரு ஈர்ப்பு வந்து அதுக்கப்புறம் என்னை காதலிக்கிறீங்கன்னு நினச்சேன். முன்னாடியிலிருந்து என்னை காதலிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. அண்ணன்கிட்டையும் விவரம் கேட்டேன். அவன் சொன்ன அப்புறம் தான் உங்கள் ரூமுக்கு போய் எல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறமும் தானாக எல்லாம் நடக்கும்னு அப்படியே விட எனக்கு மனசில்லை. நம்ம காதலுக்காக நானும் ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு. நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு சேஃப்டியாக ஒதுங்கி உட்கார குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு. அதனால தான் இப்படி செஞ்சேன் என சொன்னாள். இவள் தன் அறைக்கு போனாளா? எல்லாம் தெரியுமா? எப்படி, எப்போது என அவன் அவளை யோசனையுடன் பார்த்தான். நான் அம்மா அப்பாவை சமாதானப்படுத்திக்கிறேன். நீங்கள் ஆன்டி கிட்ட பேசி எப்படியாவது எங்கள் வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க நிதி, ப்ளீஸ் என சொன்னாள். அவள் கெஞ்சலில் ஆத்திரம் எல்லை மீற அவளை முறைத்து பார்த்துவிட்டு, இவ்வளவு தூரம் நீ தானே செஞ்ச, அதையும் நீயே செஞ்சிடு என்று விட்டு கோபமாக அங்கிருந்து நகர்ந்து போனான். அவன் கோபமாக சென்றது அவளை உடைய செய்தது. இதில் அம்மா அப்பா பாட்டியை எவ்வாறு எதிர்கொள்வது என பயத்துடன் தான் வீட்டிற்கு சென்றாள். அதற்கு கொஞ்சமும் வஞ்சனை இல்லாமல் யாருமே அவளோடு பேசவில்லை. அப்பா முகத்தில் அத்தனை இருக்கும். அதை தாண்டி அம்மா கோபத்தோடு அவளை பார்த்தார். பாட்டி மட்டும் ஏதோ பேச வாய் எடுத்துவிட்டு பிறகு அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துவிட்டு அமைதியாக இருந்தார். பாட்டி ஏதோ சொல்ல வருகிறார் என புரிந்தாலும் முதலில் அம்மா அப்பாவை சமாதானப்படுத்துவோம் என நினைத்தவள், அப்பா வந்து என அவர் அருகில் செல்ல, அங்கேயே நில்லு என அவர் உருமினார். அவரின் அந்த தோரணையில் மிரண்டு அப்பா என அவரை பார்க்க அம்மா இப்போது பாய்ந்தார். எவ்வளவு திமிரடி உனக்கு, இவ்வளவையும் செஞ்சுட்டு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களை பார்க்க வந்திருப்ப. இல்லம்மா நான் என பேச வந்தவளை பேசவே விடாது. என்னடி அம்மா, இன்னும் உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அத்தனை பேருக்கு முன்னாடி இப்படி செய்ய உனக்கு உடம்பு கூசலையாடி? நாங்கள் உனக்கு என்னடி குறை வச்சோம்? எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அந்த பையன் வீட்டில் பேசி இருந்திருப்போமே. உங்கள் அப்பா கூட ஆனந்தன் வந்ததும் அவங்க வீட்டில் போய் பேசலாம்னு சொல்லிட்டு இருந்தாரேடி. இப்போ எல்லாரும் எங்களை ஃபோன் பண்ணி விசாரிக்கிற அளவுக்கு பண்ணிட்டியேடி. இனி நாங்கள் அந்த பையனுக்கு உன்னை கல்யாணம் செஞ்சு வச்சாலும் ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க, அதனால தான் நாங்கள் பேசி கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரில இருக்கோம். அப்படி என்ன அவசரம்னு இந்த காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்க என அடிக்க வர கலையரசி பாட்டி நடுவில் வந்து தடுத்தார். ஏற்கனவே செஞ்ச தப்ப நினைச்சு அவ கூனி குறுகி போய் தான் வந்திருக்கா. நீயும் ஏண்டி அவளை அடிக்க பார்க்குற? ஏதோ என் பேத்தி தெரியாம செஞ்சிட்டாடி, அவளை விட்டுடுங்க என ஆராத்யாவை அணைத்து கொண்டார். அவள் கண்களையும் முகத்தையும் பார்த்த பெற்றவர்கள் சோர்வுடன் சோஃபாவில் அமர்ந்து தலையை பிடித்து கொண்டனர். அதற்கு மேல் அவளிடம் எப்படி பேசுவது, என்ன பேசுவது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. கேட்பவர்களிடமெல்லாம் பதில் சொல்ல வேண்டுமே. இந்த பெண் இப்படி எல்லோரையும் கேள்வி கேட்குமாறு தங்களை நிறுத்தி வைத்து விட்டாளே என்ற ஆதங்கத்தில் இருக்க அவளோ அழுதபடி நின்றிருந்தாள். ஆனந்தன் ஊட்டியிலிருந்து வருவதற்குள் அம்மா அப்பாவிடம் பேசி ஆராத்யா வீட்டுக்கு சென்று சுமூகமாக பேசிவிட வேண்டும் என நித்யா நினைத்திருக்க விஷயம் கேள்விப்பட்டவுடனே ஆனந்தன் அங்கிருந்து புறப்பட்டு விட்டிருந்தான். பெற்றவர்களுக்கு தான் அடிப்பதில் திட்டுவதில் எல்லாம் மகளின் நிலையை நினைத்து கட்டுப்பாடு இருந்தது. ஆனால் கூட பிறந்தவனுக்கு அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் இல்லை என்பதை ஆனந்தன் நிரூபித்தான். விஷயம் கேள்விப்பட்டு ஊட்டியிலிருந்து விமானம் பிடித்து சென்னை வந்து இறங்கியவன் நேராக வீட்டிற்கு வந்ததுமே தியா என்று அந்த வீடை அதிரும் வண்ணம் கர்ஜித்தான். அத்தியாயம் 58. அப்பா அம்மாவை விட ஆராத்யா அண்ணனுக்கு தான் அதிகம் பயப்படுவது. அதற்காக அவன் அடித்தான், கொடுமைப்படுத்தினான் என்பதில்லை. அவன் திட்டினாலே அவளால் தாங்க முடியாது. அப்பா அம்மாவை விட அண்ணனுடன் தான் அவளது நெருக்கம் அதிகம் என்பதால் அவன் திட்டினாலோ கோபம் கொண்டாலோ அந்த விஷயத்தை அதற்கு பிறகு அவள் செய்ய மாட்டாள். நித்யன்தானே அண்ணனை எப்படியும் தன் நிலைமையை சொல்லி சமாதானப்படுத்தி விடலாம் என்றுதான் ஆராத்யா நினைத்தாள். ஆனால் அவன் வந்து நின்ற தோற்றம் அவளை நடுங்க வைத்தது.
தீபிகாவும் விஷயம் தெரிந்ததிலிருந்து எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டாள். பொறுமையாக விசாரிக்கலாம், தியா அப்படி செய்யக்கூடியவள் இல்லை என என்ன சொல்லியும் அவன் சமாதானம் அடையவில்லை. அவனது முகத்தை பார்த்து அதற்கு மேல் பேச அவளுக்கு பயமாக இருந்தது. எதுவாக இருந்தாலும் வீட்டிற்கு போய் பேசிக்கொள்ளலாம் என நினைத்து அவளும் அத்தோடு விட்டுவிட்டாள். வீட்டிற்கு வந்ததுமே அவன் கத்த தொடங்கியதில் தீபிகாவும் பயந்து விட்டாள். இதில் ஆராத்யாவை சொல்லவும் வேண்டுமா? நடுங்கியபடி அவன் எதிரில் வந்து அண்ணா என்று ஆராத்யா சொல்ல அவன் விட்ட ஒரே அறையில் சுருண்டு விழுந்தாள். ஜெயந்திக்கும் காசிநாதனுக்கும் அவள் மேல் கோபம்தான். ஆனால் ஆனந்தன் அவள் மேல் கையை நீட்டவும் அவர்கள் பதறி போனார்கள். தம்பி என்று அவன் அருகில் போகும் முன்னே அவன் தியாவுக்கு இன்னும் 4 அறைகளை கொடுத்திருந்தான். எல்லோரும் அவனை தடுக்க பார்த்தும் ஏதோ காட்டாற்று வெள்ளம் போல சீறிக்கொண்டு நின்றிருந்தான். ஓரளவுக்கு மேல் பொறுத்து பார்த்து தீபிகா ஆராத்யாவுக்கு குறுக்கே போய் விழுந்து விட்டாள். இனி அவளை ஒரு அடி அடித்தாலும் உங்களை சும்மா விட மாட்டேன் என அவனுக்கு மேல் செலுப்பிக் கொண்டு நின்றாள். இவள் என் தங்கை, நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என அவனும் பதிலுக்கு அவளிடம் சண்டைக்கு போக, அதே போல அவள் எனது தோழி, அவளுக்காக நானும் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என ஒரு அடி கூட அங்கிருந்து நகராமல் அவர்களுக்கு இடையில் நின்றாள். மகனிடம் ஒரு அளவுக்கு மேல் பெற்றவர்களால் பேச முடியவில்லை. மகள் அடி வாங்கி கொண்டு குறுகி போய் அமர்ந்திருப்பதையும் அவர்களால் தாங்க முடியவில்லை. என்ன செய்வது என்று எல்லோரும் கைகளை பிசைந்து கொண்டிருக்க நல்ல வேளையாக தீபிகா குறுகே புகுந்தாள். எல்லோருக்கும் நிம்மதி ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் அவளை மருமகளாக சரியாக தேர்ந்தெடுத்ததற்காக திருப்தியும் இருந்தது. நாளை தங்கள் காலத்திற்கு பின் மகன் மகளை விட்டுவிட மாட்டான் என்றாலும் அவனுக்கு அமைந்த துணையும் சரியாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அதற்கு கொஞ்சமும் அநியாயம் செய்யாமல் அவள் நடந்து கொண்ட விதம் எல்லோருக்குமே அந்த நேரத்திலும் நம்பிக்கையை கொடுத்தது. ஆராத்யா ஏற்கனவே பயந்த சுபாவம் கொண்டவள். எப்போதும் தன்மேல் பாசம் மட்டுமே காண்பித்து அவ்வப்போது அக்கறையோடு கண்டிப்பும் காண்பித்த அண்ணன் இப்போது முழு கோபத்தோடு தன்னை அடிக்க அவள் மொத்தமாக உடைந்து போனால் மழையில் நனைந்து கோழி குஞ்சாய் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த ஆராத்யாவை அணைத்து தூக்கி சோஃபாவில் அமர வைத்து தீபிகா கோபத்துடன் ஆனந்தனிடம் திரும்பினாள். இப்ப எதுக்கு நந்து தியாவை அடிக்கிறீங்க? அப்படி என்ன பெருசா தப்பு செஞ்சிட்டா? அவ என்ன செஞ்சான்னு உனக்கு தெரியாதா தீபி? நீயும் இப்படி பேசுற என ஆனந்தன் கோபமாக கேட்டான். அவ செஞ்சது தப்புதான், ஆனா அவ அதை செஞ்ச நோக்கம் நித்தியந்தானே. அவ அவசரப்பட்டுட்டா, அதை நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அவன் மேல் உள்ள ஆசையில தானே செஞ்சிருக்கா. நீங்க எல்லாம் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டீங்களோன்னு பயந்து போயிட்டா. அதனாலதான் இப்படி செஞ்சிருக்கா. அப்படி பயப்பட இவளுக்கு என்ன அவசியம் வந்தது தீபி? என்கிட்ட சொல்லி இருக்கலாம் தானே. நான் தான் எப்பவோ அவனை தவிர வேற யாரையும் இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேனே. அதை மீறி இப்படி செஞ்சிருக்கானா? இவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும். முதல்ல அவ ஏன் இப்படி செஞ்சான்னு கேட்டீங்களா நந்து? அதை விட்டுட்டு இப்படி ஆளாளுக்கு அவளை திட்டதும் அடிப்பதுமா இருந்தா அவ பக்கம் உள்ள நியாயத்தை அவ எப்பதான் சொல்லுவா? இனிமே அதை அவ சொல்லியோ அதை நாங்க கேட்டோ என்ன ஆக போகுது? அதான் அவன் நினைச்சதை சாதிச்சிட்டாளே என ஆனந்தன் கோபமாக அங்கிருந்த சோஃபாவில் தொய்ந்து அமர்ந்தான். ஆராத்யா முகம் அவன் அடித்த அடியில் வீங்கி சிவந்திருந்தது. உதட்டின் ஓரம் இரத்தம் வந்திருக்க ஆனந்தன் அடித்த வேகத்தில் விழுந்திருந்தது. அவள் கை கால்களிலும் சிராய்ப்பு ஏற்பட்டிருந்தது. அவளால் எழக்கூட முடியவில்லை. பாட்டிக்கு அவளை அப்படி பார்க்கவே முடியவில்லை. அழ ஆரம்பித்து விட்டார். பாட்டி, வாயை மூடு. நீ கொடுக்கிற இடம்தான் அவ இந்த அளவுக்கு ஆடிக்கிட்டு இருக்கா. இப்ப என்ன நாங்க செத்தா போயிட்டோம், எதுக்காக அழற என ஆனந்தன் கடுமையாக சொல்ல அவர் இன்னமும் அழுதார். காசிநாதன் கண்களை மூடி திறந்து தீபிகா, தியாவை உள்ள அழைச்சிட்டு போமா என சொன்னார். அவருக்கு இந்த சூழ்நிலையை எப்படி கையாள்வது என தெரியவில்லை என்றாலும் தன் மகள் இப்படி அடிபட்டு அழுது கொண்டு கிடப்பதையும் தாங்க முடியவில்லை. ஆனந்தனின் கோபம் அவருக்கு புரியதான் செய்தது. அதற்காக அவளை அடித்தால் எல்லாம் சரியாகி போகுமா? அவன் நிதானம் இல்லாமல் நடந்து கொண்ட பிறகு தான் தாங்களும் அதையே செய்கிறோம் என்பது உரைக்க இப்போது தீபிகாவிடம் அவளை அழைத்து செல்ல சொன்னார். நடக்க முடியாமல் எழுந்து மாடியேறும் அவளை கைத்தாங்களாக தோளோடு அணைத்து பிடித்து தீபிகா அவளது அறைக்கு அழைத்து செல்ல பார்த்து கொண்டிருந்த எல்லோருக்குமே கண்கள் கலங்கி போனது. எவ்வளவு செல்லமாக வளர்ந்த பெண் இப்போது தாங்களே அவளை அடிக்கும்படி ஆகிவிட்டதே என நினைத்து கலங்கி போனார்கள். சாப்பிடாமல் தூங்காமல் படுத்திருக்கும் ஆராத்யாவை
யாருக்கும் சமாதானப்படுத்த தோன்றவில்லை. அவர்களே அப்படி ஒரு நிலையில் இருக்கையில் எங்கே சென்று அவளை தனியாக சமாதானப்படுத்துவது? பாட்டியும் தீபிகாவும் எவ்வளவு சொல்லியும் ஆராத்யா எழவே இல்லை. அழுதபடியே படுத்திருந்தாள். முகமும் காலும் வீங்கி நடக்கவே முடியாமல் சிரமப்பட்டவளை ஹாஸ்பிட்டலுக்கு வருமாறு அழைக்க அவள் மறுத்துவிட்டாள். பாட்டி தனக்கு தெரிந்த வீட்டு வைத்தியங்களை பார்க்க அழுது அழுது ஜுரத்தை வேறு இழுத்து விட்டு கொண்டாள். அன்றைய நாள் அப்படியே கடக்க மறுநாள் காலையிலேயே காசிநாதன் ஆனந்தனிடம், தம்பி நித்யன் வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்துடுவோம்பா. எல்லாரும் என்ன ஏதுன்னு கேட்குறப்போ பதில் சொல்லவே கஷ்டமா இருக்கு என கேட்டார். நானும் நேத்தையே அவங்கிட்ட பேசலாம்னு நினைச்சேன்பா. அவன் என்ன சொல்லுவானோன்னு அதே யோசனையில் பேசவே இல்லை. முதல்ல அவன்கிட்ட பேசுகிறேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு முடிவெடுக்கலாம் என சொன்னான். தங்கை செய்த காரியத்துக்கு நித்யனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் அதிர்ச்சி தானே. அதனால் அவனிடம் பேசவே தயக்கமாக இருந்தது. ஒரு நொடி கூட இதில் அவனுக்கும் சம்பந்தம் இருக்கும் என ஆனந்தன் மனம் சந்தேகப்படவில்லை. நிச்சயம் ஆராத்யா அவமானப்படும் வண்ணம் ஒரு விஷயத்தை அவன் செய்யவே மாட்டான் என்பது ஆனந்தனுக்கு திண்ணம். இந்த ஆராத்யாவும் எல்லாவற்றுக்கும் யோசிக்கிறவள் தான். திடீரென ஏன் இப்படி செய்திருப்பாள் என ஆனந்தனுக்கு புரியவே இல்லை. செய்துவிட்டாள். அதனால் தீபிகா சொல்கிற மாதிரி இனி அடுத்து என்ன என்றுதான் யோசிக்க வேண்டும். பெருமூச்சுடன் போனை எடுத்துக்கொண்டு நித்யனை அழைக்க பார்க்க அதற்குள் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டு வாசலை எட்டி பார்த்தான். நித்யன் தான் தன் குடும்பத்துடன் உள்ளே வந்து கொண்டிருந்தான். அவனை கண்டதும் அப்பாவை அழைத்து அவர்கள் வருவதை சொன்னவன் வரவேற்கும் பொருட்டு வாசலுக்கு விரைந்தான். எல்லோரையும் வரவேற்று அழைத்து வந்து சோஃபாவில் அமர வைத்தான். அம்மாவை அழைத்து எல்லோருக்கும் காப்பி கொண்டு வர சொன்னான். யாருக்கும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. ஒருவித தயக்கத்தோடு அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் வந்த விஷயம் கேள்விப்பட்டு ஆராத்யாவின் அறையிலிருந்து வெளியே வந்த கலையரசி பாட்டி எல்லோரையும் வரவேற்றார். யாரும் எதுவும் பேசாமல் தயங்கியபடி அமர்ந்திருக்கவும் அவரே பேச்சை ஆரம்பிக்கும் பொருட்டு, தேவா எப்படிப்பா இருக்க என கேட்டார். நான் நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. என்ன காயத்ரி, என்ன ஒன்றுமே பேச மாட்டேங்கிற? என்னமோ புதுசாக யார் வீட்டுக்கோ வந்திருக்க மதுரையில் உட்கார்ந்துருக்க என சிரித்தார். இயல்பாக காயத்ரியால் உரையாட முடியவில்லை என்றாலும் அவர் பேச்சுக்கு பதில் சொல்ல நினைத்து, அப்படியெல்லாம் இல்லைம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க என கேட்டார். எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன். என் பேரன் கல்யாணத்தை பார்த்துட்டேன். சீக்கிரம் என் பேத்தி கல்யாணத்தையும் பார்த்துட்டேன்னா நிம்மதியாக சந்தோஷமாக கண்ணை மூடுவேன் என சொன்னார். உடனே தேவேந்திரன், ஏம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நீங்கள் 100 வருஷம் நல்லா இருந்து உங்கள் கொள்ளு பேரங்க கல்யாணத்தையும் பார்த்துட்டு தான் போவீங்க என சொன்னார். இப்போது ஓரளவுக்கு எல்லோருக்கும் கொஞ்சம் இறுக்கம் தளர்ந்திருந்தது. காசிநாதனும் ஜெயந்தியும் அமைதியாக இருந்தார்கள். வந்தபோது நித்யனையும் அவர்கள் வீட்டினரையும் வரவேற்றதோடு சரி, அதற்கு மேல் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. அவர்கள் நிலை புரிந்தது போல தேவேந்திரனே ஆராத்யா நித்யனின் திருமண விஷயத்தை பற்றி பேச்செடுத்தார். காசி, நான் நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேன்ப்பா. நாங்கள் வந்தது நித்யனுக்கும் ஆராத்யாவுக்கும் கல்யாண விஷயத்தை பற்றி பேசதான். உனக்கு இதில் சம்மதம் தானே என கேட்டார். இனிமே நாங்கள் இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு அங்கிள்? அவ தான் எல்லாருக்கும் முன்னாடி அவன் முடிவை சொல்லிட்டாளே. இனி நாங்கள் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க, அதையே செய்கிறோம் என ஆனந்தன் வெறுப்புடன் பேசினான். இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்படி பேசுறதானா? நம்ம எல்லாம் பேசாமல் இருக்கவும் எங்கே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டோம்னு நினச்சி இப்படி பண்ணிட்டா. இதில் அவ தப்பு என்ன இருக்கு என தேவேந்திரன் ஆராத்யாவுக்கு ஆதரவாக பேசினார். அதுக்காக இப்படி பண்ணலாமா அங்கிள்? இவளால் இப்போ 2 குடும்பத்துக்கும் அசிங்கம் தானே. அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம அவள் சுயநலந்தான் முக்கியம்னு இப்படி பண்ணிட்டாளே என ஆனந்தன் ஆதங்கமாக சொன்னான். அவன் பேச்சில் இருந்த நியாயம் புரிய தேவேந்திரன் அமைதியாக இருந்தார். சரிப்பா, போனதெல்லாம் விடுங்க, இனி அடுத்தது ஆக வேண்டியதை பார்ப்போம் என அவர் சொல்ல எல்லோருக்கும் அதுதான் சரி என்று பட்டது. நித்யன் அம்மாவை எப்படி சமாதானம் செய்து தியா வீட்டிற்கு அழைத்து செல்வது என யோசனையோடு தான் வீட்டிற்கு போனான். ஆனால் அதற்கு அவசியமில்லாமல் அம்மாவை நாளை போய் அவர்கள் வீட்டில் பேசலாம் என சொல்லிவிட அவனுக்கு சந்தோஷம்தான். காயத்ரிக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது. தன்னால் தானே இந்த பெண் இப்படி ஒரு காரியத்தை செய்ய துணிந்தாள். தேவேந்திரனிடமும் நித்யனிடமும் தன்னால் தான் ஆராத்யா இந்த முடிவை எடுத்திருக்கிறாள் என்பதையும் அன்று அவளிடம் தான் பேசியதையும் சொல்லிவிட இருவருக்கும் ஐயோ என்று இருந்தது.
நித்யனுக்கு மனதுக்குள் இன்னொரு விதமான தவிப்பு. அவள் ஏன் இப்படி செய்தாள் என தெரியாமல் அவளை வேறு திட்டி அனுப்பிவிட்டோம். அவள் என்ன நிலையில் இருக்கிறாளோ என அதை யோசனையாக இருந்தது. காலையில் எழுந்ததுமே அம்மா அப்பாவை கிளப்பி தியா வீட்டுக்கு கூட்டி வரும் வரை மனதுக்குள் அவள் நினைவாகவே இருந்தது. தியாவை ஆனந்தன் திட்டியதும் அவள் இப்படி செய்ததற்கு அவர்தான் காரணம் என காயத்ரி சொல்ல நினைத்தார். முதலில் தியாவை அழைத்து வரட்டும், அவளிடம் முதலில் மன்னிப்பு கேட்டுவிட்டு பிறகு எல்லோரிடமும் சொல்லிக் கொள்ளலாம் என அமைதியாக இருந்தார். நித்யனுக்கு உடனே ஆராத்யாவை பார்க்க வேண்டும் என தோன்றிக் கொண்டே இருந்தது. பெரியவர்கள் பேசும்போது இடையிட்டு கேட்பதும் நாகரிகமாக இருக்காதே, அதனால் அமைதியாக இருந்தான். அடிக்கடி அவன் பார்வை ஆராத்யாவின் அறையை தொட்டு மீண்டு கொண்டிருந்தது. எல்லோரும் திருமணம் பற்றி பேசி ஒரு அறிவிப்பு மாதிரி வெளியிட்டு நிச்சயத்தை வீட்டோடு வைத்து கொள்ளலாம் என்று திருமணத்தை அடுத்த முகூர்த்தத்திலேயே நடத்தலாம் என்றும் சொல்ல இப்போது நித்யன் இடையிட்டு பேசினான். அங்கிள், இடையில பேசுகிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு ஒரு 10 டேஸில் சென்னையில் ஒரு முக்கியமான மேட்ச் இருக்குது. அதில் நான் கண்டிப்பாக கலந்துக்கிட்டே ஆகணும். அப்போ தான் என்னால் அடுத்த லெவலுக்கு போக முடியும். அந்த மேட்ச் முடிஞ்ச அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாமா என கேட்டான். இப்போது கலையரசி பாட்டி, அப்படின்னா 2 பேரும் ஜாதகத்தையும் பார்த்து அதை பொறுத்து நாள் குறிக்கலாம் தேவா. அவசரப்படாமல் இரு. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ண போகிறோம்னு எல்லாருக்கும் சொல்லிடுங்க. அது போதும். அதுக்கப்புறம் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி நாள் குறிக்கலாம் என சொல்லிவிட எல்லோரும் சரி என சொன்னார்கள். இதற்கு மேலும் ஆராத்யாவை காணாமல் தாங்காது என உணர்ந்த நித்யன் பேச்சினோடே கேட்பது போல, எங்க தானா தியாவை காணோம், ரூம்ல இருக்காளா என கேட்டான். இப்போது ஆனந்தன் தயக்கமாக அவனை பார்த்தான். சாதாரணமாக தியாவை திட்டினாலே அவனால் பொறுத்து கொள்ள முடியாது. அடித்தேன் என்று தெரிந்தால் கண்டிப்பாக நித்யன் சும்மா விட மாட்டான். ஆனந்தன் என்ன சொல்வதென்று தெரியாமல் தடுமாறியபடி இருக்க பாட்டிக்கு அப்படியெல்லாம் இல்லை. தன் உயிரான பேத்தியை அடித்தது மட்டுமல்லாமல் இரவெல்லாம் அழுகையில் கரைந்து ஜுரத்தை இழுத்து வைத்து கொண்டிருக்கிறாள். யாரும் அவளை கவனிக்க கூட இல்லை. எப்போது யாரிடம் கொட்டலாம் என இருந்தவர் தானே. அதனால் உடனே அவனை முந்திக் கொண்டு பதில் சொன்னார். அவளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவ ரூம்ல படுத்திருக்கா நித்தி என சொன்னார். அதிலேயே அவன் பதறி, என்ன ஆச்சு பாட்டி, நேத்தெல்லாம் நல்லா தானே இருந்தா, திடீர்னு அவ உடம்புக்கு என்ன ஆச்சு என கேட்டான். நித்யன் அப்படி கேட்கவும் பாட்டி பதில் சொல்லாமல் ஆனந்தனை முறைத்து பார்த்தார். இந்த கிழவி வேற நேரம் பார்த்து என்ன பழி வாங்குதே. அவன் கேட்ட உடனே என்னை திரும்பி முறைச்சா அவன் என்னென்னு நினைப்பான். பாட்டியின் பார்வையை தொடர்ந்து நித்யனும் ஆனந்தனை பார்த்தான். என்ன பாட்டி, தியாவை ஆனந்தன் ஏதாவது சொன்னானா என கேட்டான். ஆமா என சொன்னவர் நேற்று வீட்டில் நடந்ததை சுருக்கமாக சொன்னார். அதிலேயே நித்யன் ஆனந்தனை கனல் பார்வை பார்த்தான். நீங்க போய் தியாவை அழைச்சிட்டு வாங்க பாட்டி என சொன்னவன் முகத்தை இறுக்கமாக வைத்திருந்தான். வேக வேகமாக எழுந்து பாட்டி மாடியை நோக்கி ஓட, இந்த கிழவி 4 நடந்துட்டு கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு என்னம்மா அழட்டும். இப்போ என்னன்னா என்னை மாட்டி விடுறதுக்கு தியாவை கூப்பிட ஏதோ ரேஸில் ஓடுற மாதிரி மாடிக்கு எப்படி ஓடுது பாரு. அப்புறமா மூட்டு வலி தைல வாங்கிட்டு வா, அதை தேய்ச்சி விடு, கால் வலிக்குதுன்னு சொல்லும் இல்லை, அப்போ கவனிச்சுக்கிறேன் என ஆனந்தன் உள்ளுக்குள் பாட்டியை திட்டி தீர்த்தான். தீபிகா ஆராத்யாவை கைத்தாங்களாக பிடித்து அழைத்து வர எல்லோருக்குமே அவள் நிலையை பார்த்து அதிர்ச்சிதான். அதிலும் நித்யனுக்கு கேட்கவே வேண்டாம், உள்ளுக்குள் நொறுங்கி போனான். நேற்றிலிருந்து பாட்டி வந்து ஆராத்யாவுக்கு ஜுரம், உடம்பு வீங்கி இருக்கிறது என சொல்லும் போதெல்லாம் அவள் மேல் உள்ள கோபத்தில் கண்டுகொள்ளாமல் இருந்த காசிநாதன், ஜெயந்தி, ஆனந்தன் எல்லோருக்குமே இப்போது அவளை பார்த்த பிறகு குற்ற உணர்வாக இருந்தது. ஒரே நாளில் அவள் எந்த அளவு ஓய்ந்து போயிருக்கிறாள். என்ன பாசமாக வளர்த்து என்ன, அவள் செய்த ஒரே ஒரு தவறுக்காக அவளை இந்த நிலைக்கு விட்டுவிட்டோமே என வருந்தினார்கள். நித்யன் முகம் கல்லாக இறுகி போயிருக்க பாட்டி வேறு தீபிகாவுக்கு பின்னால் சேலை முந்தானையில் வாயை பொத்தியபடி அழுது கொண்டே வந்தார். அந்த நிலையிலும் ஆனந்தனுக்கு அவரை பார்த்து எரிச்சலாக வந்தது. இது வேற ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி எப்படியும் நித்யன் கிட்ட என்னை மாட்டி விடாம போகாது போல இருக்கே என பொறுமினான். அதற்கு மேல் சோஃபாவில் அமர முடியாமல் நித்யன் எழுந்து அவள் அருகில் செல்ல போக ஆனந்தன் நித்யனிடம் தன் நிலையை விளக்கும் பொருட்டு தானும் எழுந்து,
நித்தி அது என ஆரம்பிக்க நித்யன் திரும்பிய வேகத்துக்கு ஆனந்தனை ஓங்கி அறைந்திருந்தான். ஆனந்தன் காதுக்குள் ஒய்ங்க என்று சத்தம் கேட்டது. அந்த வேகத்தில் நித்யன் அவனை அறைந்திருந்தான். வாய மூடு, ஏதாவது பேசுன உன்னை தொலைச்சிடுவேன். இதுதான் நீ உன் தங்கச்சியை பார்த்துக்கிற லட்சணமா? அவ்வளவு பேசுவியே, அவளை அப்படி வளர்த்தோம் இப்படி வளர்த்தோம்னு, இதுதான் நீங்க அவளை வளர்க்குற லட்சணமா என உருமினான். அவ பண்ணின காரியத்துக்கு அப்படியே விட சொல்றியாடா என ஆனந்தனும் பதிலுக்கு கோபப்பட்டான். அவ தப்பே பண்ணியிருந்தாலும் அவளை அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? எனக்கு ரைட்ஸ் இல்லையா? நான் அவ அண்ணன், அதுக்காக அவளை அடிப்பியா? முதல்ல பொம்பளை பிள்ளைகிட்ட கையை நீட்ட உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? அவ தப்பு பண்ணினா கண்டிக்கிற உரிமை மட்டும்தான் எல்லாருக்கும் இருக்கு. அவளை அடிக்கிற அளவுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தா? நீங்க வளர்த்ததால உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணும்னாலும் பண்ணலாம்னு நினைச்சீங்களா? ஆரம்பத்துல இருந்து அவளுடைய ஒவ்வொரு நிலைமைக்கும் காரணம் நீங்க தான். ஆரம்பத்திலேயே அவளை சுதந்திரமா விட்டுருந்தா அவ எது நல்லது கெட்டதுன்னு யோசிச்சிருப்பா. நீங்க யாரும் அவளை புரிஞ்சிக்காம அவகிட்ட உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு பேச போகதான் பல்லவன் மாதிரி ஆளுங்க கிட்ட அவ பேச ஆரம்பிச்சா. அது இந்த காலகட்டத்துல சாதாரண விஷயம்தான். அதுக்கு உடனே கல்யாண ஏற்பாடு செய்யவும் தான் என்னை பிடிக்கலன்னு சொன்னா. அதுக்காக எங்க அம்மாவும் சரி நீங்களும் சரி அவளை கொஞ்ச நெஞ்ச பாடா படுத்துனீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அவளை தைரியமா வளர்க்காத நீங்க தான். இதோ இப்போ கூட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எல்லாரு கூடவும் போராட தைரியம் இல்லாம அவளுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு வழிய அவ யோசிச்சிருக்கா. அந்த அளவுக்கு கொண்டு வந்தது யாரு? நீங்க தானே. ஆரம்பத்துல இருந்து அவளை எப்படி வளர்க்கணும்னு இல்லாம சின்ன விஷயத்துக்கு கூட பயப்படுற பயந்தாங்குழியா வளர்த்துட்டு திடீர்னு அவ எல்லாம் புரிஞ்சு பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கணும்னு எதிர்பார்க்கறது யாரோட தப்பு? அடிக்கணும்னா நீங்க தான் உங்களையே அடிச்சுக்கணும் என எல்லோரையுமே உண்டு இல்லை என ஆக்கினான். அவன் பேச பேச கலையரசி பாட்டிக்கு சபாஷ் போட தோன்றியது. பாதி படிக்கு மேலே ஆராத்யாவால் நடக்க முடியவில்லை. சிரமப்பட்டு இறங்கி வந்தவள் கடைசி 2 படிகளில் தடுமாறிவிட நித்யன் அவளை ஓடி சென்று தாங்கி பிடித்து கொண்டான். ஆரம்பத்திலிருந்து அவளை ஒரு அடிமை மாதிரி வச்சு உங்க முடிவுகளை அவன் மேல திணிக்கிறதே வேலையா இருந்தீங்க. இப்ப சுயமா அவளா ஒரு முடிவெடுத்தது உங்களால தாங்க முடியல என்றவன் ஆனந்தனிடம் கை நீட்டி, இனி ஒரு தடவை இவளை அடிக்கணும்னு மட்டும் இல்ல, திட்டணும்னு நினைச்சா கூட என் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன் என சொன்னான். நித்யன் ஆனந்தனிடம் இப்படி பேசியதே இல்லை. ஆனந்தன் சொல்வதை கூட தட்டி பேச மாட்டான். அந்த அளவு இருவருக்குள்ளும் ஆழமான நட்பு இருந்தது. இப்போது நித்யன் தன்னை கோபமாக பேசவும் ஆனந்தனால் தாங்க முடியவில்லை. சாரி நித்யன், நான் என அவன் தயங்க அவனை பார்வையால் எரித்தவன். என்னடா சாரி? எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லி இருக்கலாமே. இது என்ன சரி பண்ண முடியாத பிரச்சனையா? எப்படியோ எங்க கல்யாணத்தை பத்தி நீ ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நான் பேசுறேன்னு சொல்லி இருந்தேன் தானே. இவ பண்ணினது அதிக பிரசங்கித்தனமாகவே இருக்கலாம். ஆனா எப்படியோ என்னை கல்யாணம் பண்ணிக்க போறவ தானே. நாளைக்கு மீடியாவுக்கு எப்படியோ எங்களை பத்தின விஷயம் போகும் தானே. அப்புறம் தெரிய போறத முன்னாடியே சொல்லிட்டா. வேற என்ன இவ தப்பு பண்ணினா என கொதித்தான். இல்லடா, கல்யாணத்தை பத்தி எல்லாருக்கும் சொல்றதுக்கு முன்னாடி இவளே அப்படி மீடியா கிட்ட சொல்லவும் எல்லாரும் வேற விதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்குள்ள ஏதோ தொடர்பு இருக்கு, அதனால தான் வீட்டில் சொல்லாம முதல்ல மீடியா கிட்ட சொல்லிட்டீங்க, அது இதுன்னு கேட்டாங்க. இதுல இவளுக்கும் தானே அசிங்கம். அந்த கோபத்துல தான் வந்ததும் அவகிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்காம உடனே இப்படி நடந்துகிட்டேன் என ஆனந்தன் தலை குனிந்தபடி சொன்னான். தங்கையின் நிலையை பார்த்த பிறகும் அவனால் தலை நிமிர்ந்து எதுவும் பேச முடியவில்லை. ஊர்ல பேசுறவங்க 1000 பேசுவாங்க தானா? உனக்கு எங்க போச்சு அறிவு? நாளைக்கு எங்களுக்கு கல்யாணம்னு சொன்னா மட்டும் அவங்க எதுவும் பேச மாட்டாங்கன்னு நினைச்சியா? பேசுறவங்க எதா இருந்தாலும் பேசுவாங்க. அதை பத்தி கவலைப்படதா இருந்தா நம்மளால வாழவே முடியாது. அவங்களோட பேச்சு இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? அடுத்து ஒரு புது கதை கிடைக்கிற வரைக்கும் தானே. எல்லாம் தெரிஞ்சும் இவளை அடிச்சிருக்க நீ என மீண்டும் குற்றம் சாட்டினான். என்ன பேசினாலும் கடைசியில் ஆனந்தன் அடித்ததிலேயே வந்து நிற்க தீபிகாவுக்கு ஒரு ஓரத்தில் சிரிப்பு கூட வந்தது. நன்றாக வேண்டும், எவ்வளவு சொன்னாலும் கேட்காமல் தான் சொல்வதுதான் சரி என்று நேற்று எவ்வளவு பிடிவாதம் பிடித்தான். இப்போது நன்றாக படட்டும் என நினைக்க கலையரசி பாட்டியும் அதையே நினைத்து சைகை செய்தார். இருவரும் கண்களாலேயே சிரித்து கொண்டனர். அப்பா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் இவளை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிட்டு வரேன் என்று
என்றவன் யாருடைய அனுமதியையும் எதிர்பார்க்காது அவளை மெதுவாக நகர்த்தி சென்று காரில் ஏற்றி தானும் ஏறிக்கொண்டான். ஆராத்யாவின் நிலையை பார்த்த காயத்ரி குலுங்கி அழ ஆரம்பித்தார். இவர் ஏன் இப்படி அழுகிறார் என புரியாமல் பார்த்த மற்றவர்களுக்கு பெருமூச்சுடன் தேவேந்திரன் எல்லாம் சொன்னார். இப்போது யாருக்கும் என்ன சொல்வது என்றே புரியாத நிலை. அப்படியே சோர்ந்து போய் அமர்ந்து விட்டனர். ஒரு வழியாக எல்லோரையும் சமாதானப்படுத்திய தேவேந்திரன் அடுத்து என்ன என்பதை பேச நிச்சயத்தை இன்னும் ஓரிரு நாட்களில் வைத்து கொள்ளலாம் என முடிவெடுத்தார்கள். அத்தியாயம் 59. ஆராத்யாவை பார்க்க பார்க்க நித்யனுக்கு மனம் மாறவில்லை. ஜுரத்தின் வேகத்தில் பாதி மயங்கிய நிலையில் தான் இருந்தாள். ஹாஸ்பிட்டலில் சென்று அவளை காட்ட உடனே அங்கேயே சேர்க்க சொல்லிவிட்டனர். 2 மணி நேரம் ட்ரிப்ஸ் மட்டும் போட்டுவிட்டு வீட்டில் சென்று பார்த்து கொள்கிறோம் என நித்யன் அவளை அழைத்து வந்து விட்டான். வீட்டிற்கு வந்ததும் அவள் சாப்பாடு வேண்டாம் என்று எவ்வளவோ சொல்லியும் அவளை வற்புறுத்தி தானே அவளை உணவு உண்ண வைத்து மாத்திரையும் போட வைத்து தூக்கி சென்று அவளது ரூமில் படுக்க வைத்து விட்டு வந்தான். ஒருவருக்காக ஒருவர் பார்த்து பார்த்து செய்வதும் அவர்கள் காதலும் புரிந்து பெரியவர்களுக்கு மகிழ்ச்சிதான். ஒருவருக்கு ஒருவர் அத்தனை பொருத்தமான ஜோடி என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. இன்னும் 2 நாட்களில் நிச்சயம் என்ன சொல்ல, அதற்குள் தியாவுக்கு உடம்பு சரியாகிவிட்டால் பார்க்கலாம், இல்லை என்றால் அதற்கு அடுத்த முகூர்த்தத்தில் வைத்து கொள்ளலாம் என நித்யன் சாதாரணமாக சொல்லிவிட்டான். எல்லோருக்கும் சங்கடம்தான். யாரும் அவளை பற்றி யோசிக்கவே இல்லையே. அடுத்து என்ன என்பதை பற்றி மட்டும்தான் அவர்கள் எண்ணம் இருந்தது. எல்லாம் பேசி முடித்து கிளம்பும் போது நித்யனுக்கு ஆராத்யாவை விட்டு செல்லவே மனமில்லை. கலையரசி பாட்டியிடமும் தீபிகாவிடமும் 1க்கு 2 முறை அவளை பார்த்து கொள்ளுமாறு படித்து சொல்லிவிட்டு கிளம்பினான். யாராவது அவளை ஏதாவது சொன்னால் உடனே எனக்கு ஃபோன் செய்யுங்கள் என இருவரிடமும் சொன்னவன் மறந்தும் ஆனந்தன் பக்கம் திரும்பவில்லை. 2 நாட்களில் ஆராத்யாவுக்கு உடம்பு சரியாகிவிட்டாலும் உடனே நிச்சயம் என்றால் அவளால் சரியாக பங்கெடுத்து கொள்ள முடியாது என்பதால் அதற்கு அடுத்த முகூர்த்தத்தில் நிச்சயத்தை முடிவு செய்தார்கள். முக்கிய விருந்தாளிகள் மட்டும் அழைத்து ஆராத்யா வீட்டிலேயே நிச்சயம் செய்ய முடிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலைமையில் ஆராத்யாவால் அலைய முடியாது என்பதால் அவளுக்கு தேவையான எல்லாவற்றையும் நித்யன் வீட்டிற்கே வரவழைத்தான். நிச்சய மோதிரத்தை மட்டும் அவளை அழைத்து சென்றே வாங்கி வந்தான். அவன் அவளுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து செய்ய எல்லோருக்குமே பரம திருப்தி. நிச்சயமும் நன்றாக நடந்து முடிய அன்றைய நாளில் ஆராத்யா நித்யன் இருவருமே தேவலோகத்திலிருந்து இறங்கி வந்தது போல அத்தனை அழகாக ஜொலித்தார்கள். அன்றைய நாளில் தனியாக சந்தித்து கொள்ள நேரம் கிடைத்த போது அவள் முகம் முழுவதும் முத்தத்தால் நிறைத்து, சாரிடி, அம்மா சொன்னதை கேட்டுதான் நீ இதையெல்லாம் செஞ்சிருக்கன்னு தெரியாம உன்னை ரொம்ப திட்டிட்டேன். எனக்காக தான் இதெல்லாம் செஞ்சிருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்படி ஒரு காரணம் இருக்கும்னு நான் யோசிக்கவே இல்லை என வருத்தத்தோடு சொன்னான். அவன் காலரை பிடித்து அருகில் இழுத்து அவன் நெற்றியில் ஒரு முத்தம் வைத்து, உங்களுக்காகன்னு யாரு சொன்னா? எனக்காகவும் தான். எனக்கு நீங்கள் உடனே வேணும். இனிமேலும் உங்களை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாதுன்னு தோணுச்சு, அதனால தான் என சிரித்தாள். இனிமேலும் உன்னை காக்க வைக்கிறதா இல்லை என சொன்னவன் குனிந்து அவள் இதழை நிறைக்க அவள் தான் சுகமாக திணறி போனாள். அதன் பிறகு கல்யாண வேலைகள் வேகம் எடுக்க ஆரம்பித்தது. நித்யனுக்கு போட்டி நடைபெறுவதாக இருந்ததால் அதற்குள் அவன் உடனிருந்து செய்ய வேண்டிய வேலைகளை செய்துவிடலாம் என ஆராத்யாவும் அவனும் சேர்ந்தே அலைந்தார்கள். இருவரும் சேர்ந்து தங்கள் நண்பர்களுக்கு என்று விநியோகிக்க பிரத்யோகமாக இன்விடேஷன் கார்டு அடித்தார்கள். இன்னும் 1 மாதம் இருந்தாலும் இருவருக்குமான கல்யாணம் மற்றும் ரிசப்ஷன் உடையை சேர்ந்தே தேர்ந்தெடுத்தார்கள். அந்த உடைகளை வைத்து வீட்டில் பூஜை செய்வதாக இருந்தது. அதோடு ஆராத்யாவுக்கான உடையில் தையல் வேலைகளும் இருந்தது. அந்த கல்யாணம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் கனவாக இருந்தது. ஆராத்யாவுக்கும் நித்யனுக்கும் அந்த கல்யாணமே ஒரு கனவுதான். அதனால் அது சம்பந்தப்பட்ட அனைத்துமே இனிய நிகழ்வாக இருந்தது. ஆனந்தனுக்கு தன் தங்கை மற்றும் தன் உயிர் நண்பனின் திருமணத்தை அவன் நினைத்தது போல பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும். அதே போலதான் காசிநாதன், ஜெயந்தி, கலையரசி பாட்டி, தீபிகா என எல்லோருக்கும்
நித்யன் வீட்டில் அவன் ஒரே மகன். வெகு நாட்களுக்கு பிறகு அவர்கள் வீட்டில் நடக்கும் விசேஷம். அதனால் தேவேந்திரனும் காயத்ரியும் கூட அதை பெரிதாக நடத்த எண்ணினார்கள். சடங்கு சம்பிரதாயம் என அடிக்கடி ஆராத்யாவை பார்க்க உறவுகளோடு காயத்ரி அங்கே வந்து விடுவார். சம்பிரதாயங்கள் முடிந்ததும் ஓரிரு பேச்சுவார்த்தைகளோடு கிளம்பி விடுவார். அவருக்கு இன்னும் குற்ற உணர்ச்சி போகவில்லை. அதனால் அவளோடு இயல்பாக பேச முடியவில்லை. கல்யாணம் முடிந்து தங்கள் வீட்டிற்கு வந்ததும் அதற்கு பிறகு அவளோடு பொறுமையாக பேசி தங்கள் இருவருக்குமான பிரச்சனைகளை கலைந்து கொள்ளலாம் என நினைத்தார். ஆராத்யாவுக்கும் அப்படிதான். இதற்கு முன் எப்படியோ, ஆனால் இப்போதெல்லாம் அவரை பார்த்தால் பேச்சே வரவில்லை. தாரணி மட்டும் கோதை நாயகியோடு ஒரு முறை வந்துவிட்டு சென்றிருந்தாள். பல்லவன் வரவில்லை, கல்யாணத்துக்கு வருவார் என சொல்லி சென்றாள். இன்னும் 2 நாட்களில் நித்யன் பயிற்சிக்கு செல்ல வேண்டும். அதன் பிறகு அங்கேதான் அவனுக்கு முழு நேரமும் ஓடும். இந்த முறை மிக பெரிய போட்டி என்றாலும் அது சென்னையில்தான் நடந்தது. அதனால் பயிற்சியும் இங்கேதான். இருந்தாலும் அந்த நேரங்களில் அவனை தொந்தரவு செய்தால் அவனுக்கு பிடிக்காது. அதனால் கல்யாணத்திற்கு என்ன தேவையோ அதையெல்லாம் இப்போதே ஓரளவு பச்சை செய்து முடித்தார்கள். அந்த போட்டி முடித்து அதற்கு பிறகு 15 நாட்கள் இருக்கத்தான் செய்தது. ஆனாலும் அப்போது போய் அவசர அவசரமாக எதையும் செய்ய முடியாது. அதனால் ஒரு சில குறிப்பிட்ட வேலைகளை தவிர மற்றவையெல்லாம் இப்போதே முடியும்படி பார்த்து கொண்டார்கள். நித்யனுக்கும் அவளோடு இந்த கல்யாணத்திற்கு முன்பான நாட்களை இனிதை கழிக்க முடியாமல் இடையில் போட்டி வருவது கொஞ்சம் வருத்தம்தான். பீச் ரெசார்ட்டை புக் செய்து அங்கே அவளை அழைத்து சென்று அவளுக்கு கல்யாண பரிசாக ஏதாவது ஒன்றை கொடுத்து மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டும் என்பது அவனது எண்ணமாக இருந்தது. ஆனால் இப்போது அதற்கெல்லாம் நேரமில்லை. போட்டி முடிந்த பிறகும் நேரம் இருக்குமா என்று தெரியவில்லை. அட்லீஸ்ட் தான் நினைத்த பரிசையாவது அவளுக்கு கொடுக்கலாம் என்று அவளை அன்று வெளியே அழைத்து சென்றிருந்தான். அவளுக்கென்று பிரத்யோகமாக ஆர்டர் செய்ய கொடுத்திருந்த வைர நகை செட்டை அவளிடம் கொடுத்த போது ஆராத்யா கண்கள் விரிய அதை பார்த்திருந்தாள். அத்தனை அழகாக இருந்தது. இதையே ரிசப்ஷன் அன்று போட்டுக்கொள் என்று சொல்ல புன்னகையுடன் சரி என்னும் விதமாக தலையாட்டினாள். ஏன் இது எப்போ ஆர்டர் கொடுத்தீங்க? என்கிட்ட சொல்லவே இல்லையே என கேட்டாள். உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு தான் சொல்லலை ரதி. நான் என்னென்னவோ பிளான் பண்ணி இதுக்கு ஆர்டர் கொடுத்தேன். ஆனால் அதெல்லாம் செய்ய முடியலை. அட்லீஸ்ட் இதையாவது கொடுப்போம்னு தான் இன்னைக்கு அழைச்சிட்டு வந்தேன் என நித்யன் வருத்தத்தோடு சொன்னான். அதுக்கு என்ன நிதி, நீங்கள் மேட்ச் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் டைம் இருந்தால் வெளியில் போகலாம். முடியலன்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக நமக்கு டைம் இருக்கே, அப்புறம் என்ன என சிரித்தாள். அவள் கைகளை எடுத்து தன் கைகளுக்குள் வைத்து கொண்டு புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரதி. நீ ரொம்ப வருத்தப்படுவியோன்னு நினச்சேன். நல்ல வேலை அப்படி எதுவும் இல்லை என சொன்னான். ஹலோ சார், நான் எப்போ வருத்தம் இல்லைன்னு சொன்னேன்? கண்டிப்பாக அதெல்லாம் நிறைய இருக்குது. அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உங்ககிட்ட தனியாக வட்டியை முதலுமா வசூல் பண்ணிப்பேன் என சொன்னாள். அவள் பேச்சை சிரிப்புடன் கேட்டவன், என் வாழ்க்கையில் உனக்கு இல்லாதது எதுவும் கிடையாது ரதி. என்னையே உனக்கு கொடுக்க முடிவு பண்ணிட்டேன். நீ கேட்குறத கொடுக்க மாட்டேனா என சொன்னான். இதெல்லாம் நல்லா பேசுங்க, ஆனால் நான் கேட்கும்போது கொடுக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லுங்க, அப்புறம் பார்த்துக்கிறேன் என அவளும் அவனை செல்லமாக மிரட்டினாள். இப்படியே சிரிப்பும் பேச்சுமாக அவர்களுக்கு நாட்கள் அழகாக சென்று கொண்டிருந்தது. இருவரும் மிகவும் எதிர்பார்த்த திருமணம், அதுவும் காத்திருந்து கிடைத்ததில் அதன் மதிப்பும் கூடி தெரிந்தது. ஒவ்வொரு நாளையும் இனிய கனவுகளுடன் கழிக்க ஆரம்பித்தனர். நித்யன் தினமும் பயிற்சிக்கு சென்று வந்து கொண்டிருந்தாலும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆராத்யாவோடு பேசிவிடுவான். போட்டி நடைபெற 4 நாட்கள் இருக்கும் நிலையில் அன்று ஆராத்யா வெளியே சென்றிருந்தாள். வெளியே போய்விட்டு வீட்டிற்கு வந்தபோது அவள் முகம் செத்து போயிருந்தது. எவ்வளவு ஆசையாக கல்யாணத்திற்கு மெஹந்தி போடுபவரை பார்க்க சென்றிருந்தாள். ஆனால் திரும்பி வரும்போது அந்த ராபர்ட்டை பார்ப்பாள் என்று எதிர்பார்த்தாளா? தங்களது திருமண அறிவிப்பு அவனுக்கு தெரிந்து அதுக்காக வாழ்த்து கூறுகிறேன் பேருவழி என்றுதான் பேச்சை ஆரம்பித்தான். இங்கே தங்கள் ஊரில் அவனால் என்ன செய்துவிட
வென்றுவிட முடியும் என்று தைரியமாக நின்றுதான் ஆராத்யா பேச்சு கொடுத்தாள். ஆனால் பேசி முடித்ததும் ஏன் பேசினோம் என்று ஆகிவிட்டது. இந்த போட்டி கிறிஸ்டோபருக்கும் நித்யனுக்கும் நடைபெறுவதாக இருந்தது. அதை பற்றி நித்யன் ஒரு வார்த்தை கூட தன்னிடம் சொல்லவில்லை. போன முறை இருவரும் சரிசமமாக மோதிக்கொண்டதில் நித்யனுக்கும் அடிபட்டிருந்தது. அதை சொல்லி இந்த முறை கிறிஸ்டோபர் வெறியோடு இருக்கிறான். கண்டிப்பாக அந்த வெறியை தீர்த்து கொள்வதற்கு நித்யனை கொலை கூட செய்வான் என ராபர்ட் வன்மமாக சொன்னான். கேட்ட ஆராத்யாவுக்கு மனதுக்குள் திக்கென்று இருந்தது. அவனுக்கு முன்னால் எதுவும் காட்டிக்கொள்ளக்கூடாது என திடமாக நின்றிருந்தாள். திருமண கனவுகளில் ஆசையாக இருப்பாய். நித்யன் இறந்து திருமணம் நின்றுவிட்டாள். அதற்காக வருத்தம் கொள்ளாதே. நிச்சயம் உன் ஆசையை நான் பூர்த்தி செய்கிறேன் என உதடு வளைத்து இளக்காரமாக சொல்லிவிட்டு சென்று அவனை பார்த்து ஆராத்யா கொதித்து போனாள். இருக்கும் கோபத்துக்கு ராபர்ட்டை அரைந்து தள்ளும் ஆத்திரம் இருந்தாலும் இப்போது நித்யனை பற்றி யோசிக்க வேண்டும். அதுதான் முக்கியம். ராபர்ட் சொல்வதில் துளியளவும் பொய்யில்லை என அவன் கண்ணை பார்த்தாலே தெரிந்தது. நிச்சயம் கிறிஸ்டோபர் நித்யனை மனதில் வைத்து கொண்டுதான் இங்கே வந்து போட்டியில் பங்கு பெற இருக்கிறான். ஏன் இந்த விஷயத்தை நித்யன் என்னிடமிருந்து மறைத்திருக்கிறான்? ஒருவேளை தெரிந்தால் நான் இதற்கு விடமாட்டேன் என்று நினைத்தானோ? இருக்கலாம். தெரிந்திருந்தால் நிச்சயம் விட்டிருக்க மாட்டான். அதே கதைதான் இப்போதும். எப்பாடுபட்டாவது இப்போட்டியில் அவனை பங்கேற்க விடாமல் செய்ய வேண்டும். அவ்வளவு சீக்கிரம் அவன் ஒத்துக்கொள்ள மாட்டான் தான். ஆனால் இப்போது அவனுக்கு தன் மேலுள்ள காதலையும் அவன் தங்கள் காதல் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையையும் கண்ணால் பார்த்து விட்டாளே. அதனால் அது அவனை ஒத்துக்கொள்ள வைக்கும் என நினைத்தாள். நித்யனை அழைத்து ராபர்ட் வந்து பேசியதை சொல்லி இந்த போட்டியில் பங்கேற்க வேண்டாம், நிச்சயம் அடுத்த போட்டியில் நல்லபடியாக விளையாடலாம் என எவ்வளவோ எடுத்து சொல்லியும் நித்யன் காதல் வாங்கவே மறுத்துவிட்டான். நான் எத்தனையோ முறை உன்கிட்ட சொல்லியிருக்கேன் தியா, பாக்ஸிங் சம்பந்தமான எந்த விஷயத்திலும் என் அம்மா அப்பா பேச்சை கூட நான் கேட்க மாட்டேன். இதை தவிர வேறு என்ன சொன்னாலும் கேட்குறேன். ஆனால் இதில் நீ தலையிடுறத என்னால் அனுமதிக்க முடியாது என்னை திட்டவட்டமாக மறுத்தான். நான் இதுக்கப்புறம் இதில் தலையிட மாட்டேன் நிதி. இந்த ஒரு முறை மட்டும் நான் சொல்கிறத கேளுங்க. அந்த கிறிஸ்டோஃபரோட உங்களுக்கு இந்த போட்டி வேண்டாம் ப்ளீஸ் என சொன்னாள். இந்த போட்டிக்கு ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு தியா. திடீர்னு நான் விலகினா அது நல்லா இருக்காது என நித்யன் எரிச்சலுடன் சொன்னான். அப்போது முன்னாடியே உங்களுக்கு கிறிஸ்டோஃபர் தான் உங்கள் கூட விளையாட போகிறதுன்னு தெரியும் தானே? அப்புறம் ஏன் என்கிட்ட சொல்லலை? தேவையில்லாமல் பயப்படுவேன்னு தான் சொல்லலை. இது நார்மல் மேட்ச் மாதிரி கிடையாது. அவன் கூட விளையாட சொல்லி அவன் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருக்கான். அப்புறம் நான் எப்படி பின்வாங்கிறது? அப்புறம் ராபர்ட் சொன்ன மாதிரி கிறிஸ்டோஃபர் உங்களுக்காக தான் இந்த போட்டிக்கு வந்திருக்கான், அப்படி தானே? ஆமாம், அதுதான் தெளிவாக தெரியுதே. ஆனால் ஏன் மேலேயும் நீ கொஞ்சம் நம்பிக்கை வையன்னு தான் சொல்கிறேன். அவனை விட நான் பெஸ்ட்டுன்னு நிரூபித்தே ஆகணும். உங்கள் மேலே எனக்கு முழுசாக நம்பிக்கை இருக்கு நிதி. ஆனால் இந்த போட்டியை நினச்சி உள்ளுக்குள்ளே எனக்கு ஏதோ தவிப்பாகவே இருக்குது. இந்த ஒரு தடவை மட்டும் நான் சொல்கிறத கேட்கக்கூடாதா ப்ளீஸ் எனக்கு கெஞ்சினாள். இந்த விஷயத்தில் கடவுளே வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேன் என நித்யன் பிடிவாதமாக இருந்தான். இவ்வளவு அடமட்டாக இருந்தா எப்படி நிதி? சரி, நான் உங்ககிட்ட நேரடியாகவே கேட்குறேன். இந்த பாக்ஸிங் வேணுமா நான் வேணுமான்னு கேட்டா நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க என அவனையே தீர்க்கமாக பார்த்து கேட்டாள். சட்டென்று அவனை திரும்பி பார்த்தவன் அவளுக்கு மேல் பதில் பார்வையை பார்த்தான். அப்படி ஒரு நிலை நமக்குள்ள வராமல் இருக்கிறது தான் எப்பவும் நல்லது ரதி என்றான். ஒருவேளை வந்தா நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க நிதி? அவளுக்கு அவன் பதிலை இப்போவே தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருந்தது. வேண்டாம் தியா, சொன்னா நீ தான் வருத்தப்படுவ என சொல்ல அவள் ஒன்றும் பேசாமல் அமைதியாக தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். நிச்சயம் அவன் பதிலை இப்படி எதிர்பார்க்கவில்லை என்பதில் அவள் முகம் வலியும் வேதனையும் காட்ட கலங்கி போய் அமர்ந்திருந்தாள். அவள் அப்படி அமர்ந்திருப்பதை பார்த்து நித்யனுக்கும் தாங்க முடியவில்லை. அதனால் அவளை சமாதானம் செய்யும் பொருட்டு அருகில் வந்தான். இந்த ஒரு முறை மட்டும் விடுதியா, அடுத்த தடவை கிறிஸ்டோஃபர் கூட எந்த போட்டியும் வராத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் என நித்யன் சொல்ல ஆராத்யா நிமிர்ந்து அவனை ஒரு வெற்றி பார்வையை பார்த்தாள். அந்த போட்டி, கிறிஸ்டோஃபர், அவனை பற்றிய பயம் எல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட இப்போது நித்யனின் பதிலில்தான் அவள் மனம் முழுவதுமாக நின்றது. அவள் மனதில் அதுவே ஒரு வைராக்கியமாக தோன்றிவிட நிச்சயம் இந்த போட்டியில் இவன் கலந்து கொண்டாள்.
அது தனக்கும் தன் காதலுக்கும் கிடைத்த அவமரியாதையாகவே தோன்றியது. அதனால் ஒரு முடிவுடன் அவனை பார்த்தவள், உங்களுக்கு இந்த போட்டி எவ்வளவு முக்கியமோ அதே அளவு நீங்க எனக்கு முக்கியம் நித்யன். கிறிஸ்டோஃபர் பற்றி தெரிஞ்சே என்னால் உங்களை இதில் விளையாட அனுமதிக்க முடியாது. என்னை பொறுத்த வரையிலும் என்னோட காதலுக்கும் உங்கள் கனவுக்கும் நடக்கிற போட்டியாக தான் இப்போ எனக்கு தோணுது. அதில் எது வேணும்னு முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான். இது வரையிலும் நீங்கள் என்கிட்ட உங்கள் காதலை சொன்னதில்லை. நான் அதை எதிர்பார்த்ததும் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் உங்கள் கண்ணை பார்த்தாலே அதை உணர முடியும். என்னோட நேரம் நீங்கள் கல்யாணத்துக்கு கேட்டு நான் அதை மறுத்து எல்லாம் முடிஞ்சு என்னால் லேட்டாக தான் புரிஞ்சிக்க முடிஞ்சது. நம்ம காதல் மேலே இருந்த நம்பிக்கையால் தான் நம்ம சேர முடியாதபடி எவ்வளவோ பிரச்சனை கஷ்டம் வந்த போதெல்லாம் அதை என்னால் சுலபமாக சரி பண்ண முடிஞ்சது. அதே நம்பிக்கையில் தான் இப்போ உங்ககிட்ட நான் கேட்குறேன். தயவு செய்து என்னை பார்த்து சொல்லுங்க என்றவள் அருகில் சென்று அவன் கைகளை பிடித்து கொண்டு, உங்களுக்கு நான் முக்கியமா இல்லை பாக்ஸிங்கா என்று கேட்கும் போதே அவள் குரல் உடைந்து தொண்டை அடைத்தது. நித்யனிற்கும் அவள் குரல் ஏதோ செய்தது. இருந்தாலும் அவளை பார்க்காமல் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு அவள் கைகளிலிருந்து தன் கைகளை விடுவித்து கொண்டான். அதிலேயே அவன் பதில் என்னவாக இருக்கும் என்பது ஆராத்யாவுக்கும் புரிந்து போய்விட அத்தனை ஆத்திரம் அவள் கண்களில். ஓ, அப்போ நான் முக்கியமில்லை அப்படிதானே? சரி போங்க, அப்படியே போயிடுங்க. திரும்பி என்கிட்ட வரவே வராதீங்க. இனிமே எனக்கும் நீங்கள் முக்கியம் இல்லை, தேவையும் இல்லை. நானும் போகிறேன். நிச்சயம் திரும்பி வரவே மாட்டேன் என கோபத்துடன் எழுந்து நகர போனவளை நித்யன் கைகளை பிடித்து நிறுத்தினான். எங்க போறதியா? அவன் கண்களிலும் கோபம் இருந்தது. எங்கேயோ போகிறேன். உங்களுக்கு என்ன அதை பற்றி? உங்களுக்கு தான் நான் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. அவனுக்கு மேல் அவள் குரலில் கோபம். ஏண்டியா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? நீங்க தான் என்னை புரிஞ்சுக்கல நித்யன். நீங்க தான் இப்போ என்னையும் என் காதலையும் அவமானப்படுத்தியிருக்கீங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? அவனிடமிருந்து சீரலான ஒரு மூச்சு வந்தது. சரி, இப்போ என்ன பண்ணலாம்னு இருக்க? தெரியல, இனிமேதான் யோசிக்கணும். ஆனா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், நீங்களும் வேண்டாம். தியா என அவன் திகைப்புடன் பார்த்தான். அடுத்த நொடி கோபத்துடன், என்ன பேசுறதியா என கேட்டான். நான் நல்லா யோசிச்சு தான் சொல்றேன் நித்யன். என் காதலை அவமானப்படுத்தின உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் செத்த போனோம் தான். உங்களுக்கு அப்படிதான் வேணும்னா தாராளமா பண்ணிக்கோங்க என சொல்ல அவன் முகம் கருத்து போனது. ராட்சசி என்ன வார்த்தை சொல்லிவிட்டாள்? நித்யன் அவளையே விரித்து பார்த்திருக்க அவள் போகும் முன் திரும்பி அவனை நிதானமாக ஒரு நிமிடம் பார்த்தாள். பிறகு வேகமாக அங்கிருந்து கிளம்பிவிட்டாள். அத்தியாயம் 60. ஆராத்யா வீட்டில் எல்லோரிடமும் விஷயத்தை சொல்லி திருமணம் வேண்டாம், நான் அமெரிக்கா போகிறேன் என சொல்லிவிட எல்லோருக்கும் அதிர்ச்சிதான். எல்லோரும் என்னென்னவோ சொல்லி பார்த்தும் அவள் அசையவே இல்லை. காசிநாதனும் ஆனந்தனும் அவளிடம் என்ன பேசுவது என்று தெரியாமல் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டனர். ஆனால் அவர்கள் இருவருக்கும் சேர்த்து வைத்து ஜெயந்தி அவளை திட்டி தீர்த்தார். உனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்னா எதுக்கு எங்க எல்லாரையும் ஊரை கூட்டி அசிங்கப்படுத்தின? கட்டுனா அவனை தான் கட்டுவேன்னு கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டு இப்போ வேண்டாம்னா என்ன அர்த்தம்? முதல்ல திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, அப்புறம் என்ன சொன்னாலும் கேட்குறாங்கன்னு திமிரா. இந்த கல்யாணம் நடக்கலைன்னா உனக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் அசிங்கம். அதெல்லாம் புரியுதா இல்லையா என ஜெயந்தி என்ன பேசினாலும் ஆராத்யா பதிலே பேசவில்லை. ஓரளவுக்கு மேல் ஜெயந்தியின் பேச்சுகளை காது கொடுத்து கேட்க முடியாமல் தங்களுக்குள் சண்டை நடந்த காரணத்தை ஆராத்யா சொல்லிவிட அவர் இன்னமும் கோபமாகினார். என்னது, அவன் பாக்ஸிங் பண்றது பிடிக்கல, அதனால கல்யாணம் பண்ணிக்க முடியாதா? இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுதானே நீ காதலிச்ச? அப்போ எங்க போச்சு அறிவு? அப்பவே உனக்கு பாக்ஸிங் முக்கியமா நான் முக்கியமான்னு கேட்டுட்டு காதலிக்க வேண்டியதானே? காதலிச்சு கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டு இப்போ போய் அவங்கிட்ட கேட்டா அவனும் என்ன பதில் சொல்லுவான் என கேட்டார். அவரிடம் என்ன பதில் சொல்ல முடியும்? அவர் கேட்பது நியாயமானது தானே. ஆனால் அப்போது அதெல்லாம் தோன்றவே இல்லையே. அவன் மட்டும்தான் முக்கியமாக தெரிந்தான். அம்மா, அப்போ எனக்கு இதெல்லாம் கேட்க தோணலம்மா. ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு பதில் சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்கல என ஆராத்யா ஆட்சாமையோடு சொன்னாள். இந்த முறை ஜெயந்தியை கை காட்டி நிறுத்திவிட்டு கலையரசி பாட்டி இடை புகுந்து, காதல்னா என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்கதியா? ஒருத்தவங்களை காதலிக்கிறேன்னா அவங்களோட எல்லாத்தையும் தான் காதலிக்கணும். அவங்களோட அன்பு பாசத்தை எப்படி அனுபவிக்கிறோமோ அதே அளவு அவங்க கோபம், வெறுப்பு, திமிர், கர்வம்னு எல்லாத்தையும் காதலிக்க
ஆரம்பிக்கணும். அவனுக்கு பாக்ஸிங் பிடிச்சிருக்குன்னா அவனோடு சேர்த்து நீயும் அதையும் நேசிக்க ஆரம்பிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு அது முக்கியமா நான் முக்கியமானு பட்டிமன்றம் நடத்தக்கூடாது. நம்ம எல்லாம் நம்ம கண்ட கனவை நிறைவேற்றிக்கிறோமான்னு தெரியாது. ஆனால் அதே போல் நிறைவேற்றிக்கிற ஒருத்தவங்களை பாராட்ட கற்றுக்கணும். இந்த கனவை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு அவனால் ஆசை தீர அனுபவிக்க முடியும்னு நினைக்கிற? அவன் உடம்புல வலு இருக்கிற வரைக்கும் தானே. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு உங்கூட சேர்ந்து குடும்பத்தை தானே பார்க்க போகிறான். அது வரைக்கும் அவன் ஆசைப்பட்டதை செய்யட்டும்னு விட்டுட்டு தான் போய என ஒரு நல்ல பாட்டியாக அவளது நலம் விரும்பியாக அவளுக்கு புத்திமதி சொன்னார். பாட்டி, உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? அந்த கிறிஸ்டோபர் பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் நித்தியனை சும்மா விட மாட்டான். அவனை விளையாடவே வேண்டாம்னு நான் சொல்லலை, ஆனால் இந்த போட்டி வேண்டாம்னு தான் சொல்கிறேன் என தியா தலையை பிடித்தபடி அமர்ந்திருந்தாள். இன்னைக்கு இந்த கிறிஸ்டோபருக்காக வேண்டாம்னு சொல்கிறேன். நாளைக்கு இவனை மாதிரி இன்னொருத்தன் வந்தா அப்பவும் இதே தான் சொல்லுவ. உன் காதலை காட்டி பிளாக்மெயில் செஞ்சு இப்போ நித்தியன் இந்த போட்டிக்கு போகாமல் இருந்தா நாளைக்கும் அதே சொல்லி பிளாக்மெயில் செய்ய மாட்டேன்னு என்ன நிச்சயம் என கலையரசி பாட்டி கோபமாக கேட்டார். அவர் தன் பேத்தியிடம் இத்தனை கோபமாக இன்று வரை பேசியதே இல்லை. பாட்டி, நான் என்ன திணறிய ஆராத்யாவை ஏன் மாட்டேன்னு சொல்ல போறியா? நிச்சயமா உன்னால அப்படி உறுதி கொடுக்க முடியுமா? அவன் உயிருக்கு ஆபத்துன்னு யாராவது சொன்னா கண்டிப்பா நீ அப்படிதான் செய்வ. இப்ப நித்தியன் நீ சொல்றதுக்கு ஒத்துக்கிட்டா பின்னாலையும் அதை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த காரணத்துக்காக தான் பாக்ஸிங் தான் முக்கியம்னு சொல்லியிருப்பானே தவிர கண்டிப்பாக உன்னை விட அவனுக்கு எதுவும் முக்கியமாக இருக்காது என கலையரசி பாட்டி அத்தனை உறுதியாக சொன்னார். தலையை கைகளில் தாங்கி கொண்டு தரையை பார்த்தபடி குனிந்து அமர்ந்திருந்த ஆராத்யா கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. இதெல்லாம் ஆராத்யாவுக்கும் தெரியும். ஆனால் அந்த போட்டி நடக்க விடாமல் அவனை தடுக்க மட்டும்தானே அவள் அப்படி சொன்னாள். உறுதியாக ஒரு முறை மறுத்துவிட்டாள். அதன் பிறகு அவள் காதலை காட்டி தொல்லை செய்ய மாட்டாள் என்றுதான் அவன் மறுத்திருப்பான். அவர்கள் காரசாரமாக விவாதித்துக் கொண்டிருக்கும் போதே வாசலில் நிழலாட நிமிர்ந்து பார்த்தால் தேவேந்திரனும் காயத்ரியும் உள்ளே வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்ததும் ஆராத்யா உடலில் ஒரு விரைப்பு வந்து ஒட்டி கொண்டது. நேற்றே தேவேந்திரனிடம் ஃபோன் செய்து ஆராத்யா எல்லாம் சொல்லியிருந்தாள். அவர்களை வரவேற்று சோஃபாவில் அமர வைத்துவிட்டு ஆராத்யா குடும்பமும் இன்னொரு சோஃபாவில் அமர்ந்திருந்தது. ஆராத்யா குனிந்த தலை நிமிரவில்லை. அதிகம் பேசாத அம்மாவும் பாட்டியுமே இவ்வளவு பேசுகிறார்கள் என்றால் காயத்ரியை பற்றி சொல்லவே வேண்டாம். இப்படி பாதியிலேயே கல்யாணத்தை நிறுத்துவதற்காக தான் இவ்வளவு நாடகம் நடத்தி இவ்வளவு வேலைகளை செய்தாயா என கேட்டாள். எங்கே கொண்டு முகத்தை வைத்துக் கொள்வது? தேவேந்திரனை பேச்சை ஆரம்பித்தார். அவன்கிட்ட எவ்வளவோ சொல்லியாச்சு காசி. அவன் இந்த போட்டிக்கு கட்டாயம் போயே தீருவேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். கல்யாணத்தை பற்றி கேட்டா தியா என்ன சொல்கிறாளோ அதையே செய்யுங்கன்னு சொல்கிறான். இன்னும் 15 நாள் தான் இருக்கு. பாதி வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ போய் 2 பேரும் இப்படி பண்ணினா கேட்குறவங்களுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல முடியும் என கவலையோடு சொன்னார். நல்லா கேளுங்கண்ணா, அதே தான் நானும் 1 மணி நேரமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவ அசைய மாட்டேங்கிறா. 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்தாதானே வாழ்க்கை நல்லா இருக்கும். 2 பேருமே இப்படி பிடிவாதம் பிடிச்சா எப்படி என ஜெயந்தி ஆதங்கப்பட்டார். காயத்ரி வந்ததிலிருந்து ஒரு வார்த்தை பேசவில்லை. ஆராத்யாவையே பார்த்தபடி இருந்தார். முதலில் தயங்கியவர் பிறகு ஒரு முடிவுடன் எழுந்து அவள் அருகில் வர ஆராத்யா உடல் தன்னால் இறுகி கொண்டது. என்ன பேசுவாரோ ஏது பேசுவாரோ என உள்ளுக்குள் அவளுக்கு அதுவே உறுத்தி கொண்டிருந்தது. எவ்வளவு நேரம் ஆராத்யாவை திட்டிக் கொண்டிருந்த ஜெயந்திக்கு கூட ஒரு மாதிரி இருந்தது. அதனால் அவரும் எழுந்து நின்று கொண்டார். ஆராத்யா அருகில் சென்ற காயத்ரி ஒரு நிமிடம் முழுதாக குனிந்திருந்த அவளையே பார்த்தார். பிறகு மெல்ல அவள் தலையை வருடி கொடுக்க அவ்வளவு நேரம் அடக்கி வைத்திருந்த அழுகையெல்லாம் வெடித்து கிளம்ப அவரை இடையோடு அணைத்த ஆராத்யா கதறி தீர்த்தாள். அழுகையினூடே ராபர்ட் கிறிஸ்டோபர் தங்களிடம் நடந்து கொண்ட விதத்தினையும் அதை கருத்தில் கொண்டுதான் ஏற்கனவே அவனிடம் போட்டியிட்டதையும் அதில் நித்யனுக்கு அதிகமாக அடிபட்டதையும் சொன்னாள். இப்போது ராபர்ட் வந்து மிரட்டி சென்றதையும் நிச்சயம் கிறிஸ்டோபரால் நித்யனுக்கு ஆபத்து இருப்பதையும் அதனால்தான்
தான் இவ்வளவு தூரம் அவனிடம் சண்டையிட்டதையும் சொன்னாள். இந்த போட்டியில் ஒருவேளை நித்யன் ஜெயிக்கலாம் ஆண்டி, ஆனா ஒவ்வொரு நாளும் போட்டி முடியும் வரை நான் உயிரை கையில பிடிச்சு வச்சு காத்திருக்கணும். அது நரகம் ஆண்டி. அது எங்களை மட்டும் பாதிக்காது, நாளைக்கு எங்களுக்கு குழந்தை பிறந்தா அதையும் பாதிக்கும். அதெல்லாம் வேண்டாம்னு தான் ஆரம்பத்திலேயே இந்த கல்யாணத்தை வேண்டாம்னு சொன்னேன். ஆனா அவர் காதல் என்னை மேலே யோசிக்க விடாமல் செஞ்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்துடுச்சு. இப்பவும் நான் ஏதாவது ஒரு முடிவெடுக்கலாம், அது எல்லாருக்குமே கஷ்டத்தை தான் தரும். அவருடைய கனவை தொலைக்க நான் ஒரு காரணமாக இருக்க விரும்பல ஆண்டி. அவர் ஆசைப்பட்டபடி அவர் இருக்கட்டும். எங்கே இருந்தாலும் அவர் நல்லா இருக்காருங்கிற நம்பிக்கையோட நானும் இருந்துக்கிறேன். இன்னும் ஒரு 10 வருஷமாவது இந்த கனவை அவர் விட மாட்டார். ஏன்னா அந்த அளவு இதை ஆசைப்பட்டு அவர் விளையாடுறார். அந்த 10 வருஷமும் 2வது இடத்துல இருக்க நான் விருப்பப்படலை ஆண்டி. எனக்கு அவர் தான் முக்கியம், அவர் மட்டும்தான் முக்கியம். அதனால தான் யோசிக்காம என்ன வில்லாமல் செஞ்சேன். இப்போவும் அவர் தான் முக்கியம், அதனால தான் இங்கேருந்து போகணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஆண்டி, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் என சொல்ல அவர் புரிந்ததாக தலையாட்டினார். நீ என் பையனை வேண்டாம்னு சொல்லும்போது எனக்கு உன் மேலே அவ்வளவு ஆத்திரம். அப்போ நீ என்ன உலகத்திலேயே இல்லாத பெரிய ரதியான்னு யோசிச்சிருக்கேன் தியாமா. நிச்சயம் நீ ரதி தான். அழகில் மட்டும் இல்லை, அன்பு, பண்பு, குணம் எல்லாத்துலேயும் நீ ரொம்ப பெரியவ தான். என்ன ஒன்று, அதை புரிஞ்சுக்க தான் எனக்கு லேட் ஆகிடுச்சு. போன முறை நீ ஏன் கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த முறை என் பையன் மேலே உள்ள அளவுக்கு அதிகமான காதலால் தான் வேண்டாம்னு சொல்கிற. என்னால் புரிஞ்சிக்க முடியுது. என் பையன் காதலை பற்றி நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நிச்சயம் அவன் உன்னை தவிர வேறு யாரையும் கல்யாணம் செஞ்சுக்க மாட்டான். நீங்கள் 2 பேரும் மனசு மாறி சேருற வரைக்கும் நாங்கள் காத்திருப்போம் என சொன்னார். ஆராத்யா எதுவும் பேசவில்லை. அமைதியாக அவரையே பார்த்திருந்தாள். தேவேந்திரனை பார்த்த காயத்ரி உறுதியாக, இந்த கல்யாணத்தை இத்தோடு நிறுத்திடலாம். உங்களை கேட்குறவங்களுக்கு பதில் சொல்லாமல் புன்னகையோட கடந்து போக கற்றுக்கோங்க. நம்ம வீட்டில் நடக்கிற எல்லாத்துக்கும் நம்ம எல்லார்கிட்டையும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது ஆராத்யாவும் நித்யனும் சம்மந்தப்பட்ட விஷயம். அவங்களுக்கு இதை மேற்கொண்டு எடுத்துகிட்டு போக விருப்பம் இல்லைனா இதோட நிறுத்துறது தான் நல்லது. ஊருக்காக கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு இவங்க கஷ்டப்பட்டா கூடவே கஷ்டப்பட போகிறது நாமளும் தான். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என சொன்ன காயத்ரி இப்போது காசிநாதன், ஆனந்தன், ஜெயந்தி மூவரையும் பார்த்தார். எவ்வளவு ஆசையாக தொடங்கப்பட்ட கல்யாண வேலைகள் அதிவேகத்தில் நிறுத்தப்பட எல்லாருக்குமே வருத்தம்தான். 2 வீடுகளிலும் எல்லோரும் சோகமுகத்தை அப்பிக்கொண்டு அமர்ந்திருந்தார்கள். யாரும் யாரோடும் சரியாக பேசக்கூட முடியவில்லை. மறுநாளே அமெரிக்கா போவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருந்த ஆராத்யாவை பார்த்து ஜெயந்திக்கு கோபம்தான். எங்கே விசா கிடைக்கப் போகிறது என நினைத்திருக்க, ஏற்கனவே அவள் வேலை செய்த கம்பெனியில் பேசி எப்படியோ அதை வாங்கிவிட்டாள். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்கிருந்து கிளம்ப வேண்டும் என நினைத்தவள் உடனே டிக்கெட்டும் போட்டுவிட சரியாக போட்டி நடைபெறும் அன்று அவளுக்கு டிக்கெட்டும் கிடைத்துவிட்டது. யாருக்கும் அவளை தடுக்கவும் முடியவில்லை. அதே நேரம் அவளை அப்படி பார்த்து கொண்டும் இருக்க முடியவில்லை. கல்யாணத்தை வேண்டாம் என்று வீம்பாக சொல்லிவிட்டாலும் அதன் பிறகு அவள் துடிக்கும் துடிப்பு அவர்கள் எல்லோரும் அறிந்ததுதானே. பாட்டி கூட பெண் பிள்ளைக்கு இத்தனை வீம்பு வேண்டாம் பாப்பா என எவ்வளவோ சொல்லி பார்த்தார். ஆனால் கேட்டால் தானே. போட்டி நடைபெறும் அன்று விமான நிலையத்திற்கு கிளம்பி கொண்டிருந்த ஆராத்யாவுடன் ஆனந்தனும் கிளம்ப யாரையும் வரவேண்டாம் என்று அவள் தடுத்துவிட்டாள். நானே தனியாக போய்கொள்கிறேன் என காரில் அவள் விமான நிலையத்திற்கு கிளம்ப டிரைவர் வந்து அவளுக்கு கார் கதவை திறந்து விட்டார். காரில் ஏறியவள் எல்லோருக்கும் ஒரு சின்ன தலையசைப்புடன் விடை பெற்று கொண்டு சீட்டில் கண்களை மூடி சாய்ந்து கொண்டாள். 4 மணிக்கு அவனுக்கு போட்டி நடைபெற இருக்கிறது. இப்போது மணி 3:30. இன்னும் அரை மணி நேரத்தில் தொடங்கிவிடும். ஆராத்யாவுக்கு 6 மணிக்கு விமானம். அதற்கு 1 மணி நேரம் முன்னதாகவே அங்கே இருக்க வேண்டும் என இப்போதே கிளம்பிவிட்டாள். வீட்டில் இருந்தால் அவன் போட்டியை பற்றி ஏதாவது அவள் காதில் விழ நேரலாம். அதனால் தான் முன்னதாகவே கிளம்பிவிட்டாள். போகும் வழியில் கார் டிராஃபிக்கில் மாட்டிக்கொண்டது. அவனுடைய போட்டி நடைபெறும் இடத்தின் வழியாகத்தான் விமான நிலையத்திற்கு அவர்கள் செல்ல வேண்டும்.
விளம்பரத்திற்காக உள்ளே நடந்த குத்துச்சண்டையை வெளியே உள்ள மக்களுக்கு தெரியுமாறு டிவி மானிட்டர் வழியாக 2 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தே அந்த பக்கம் ஒவ்வொரு இடத்திலும் வைத்து டிவியில் காட்டிக் கொண்டிருந்தார்கள். முதலில் நித்யனை டிவியில் பார்த்தவள் அவன் முகத்தையே வெறித்திருந்தாள். எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது அவனை பார்த்து. என்னவோ வருடக்கணக்காக அவனை பிரிந்திருப்பது போன்று ஒரு பிரம்மை. வேண்டாம், அவனை பார்க்க கூடாது, பிறகு நம் திடம் குலைந்துவிடும் என நினைத்தவள் கண்ணை மூடிக்கொண்டாள். கண்ணை மூடியிருந்தாலும் கருவிழிகள் அங்கும் இங்கும் அசைந்தது. அவளால் வெகு நேரம் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. கண்ணை திறந்து வெளியே தெரிந்த டிவியை பார்க்க இப்போது நித்யனும் அவளையே பார்த்து கொண்டிருந்தது போல தெரிந்தது. உண்மையில் நித்யன் அந்த டிவி கேமராவை தான் விரித்து கொண்டிருந்தான். நிச்சயம் அது அவளுக்காகத்தான் என்று தெரியும். ஆனால் எதற்காக இப்படி பார்க்கிறான்? அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே கிறிஸ்டோபர் சராமாரியாக அவன் முகத்திலும் உடம்பிலும் குத்தி கொண்டிருந்தான். ரத்தம் வழிந்து கொண்டிருந்தாலும் நித்யன் பார்வையை மட்டும் மாற்றவில்லை. டிவி திரையே பார்க்க அவனுடைய எண்ணம் ஆராத்யாவுக்கு புரிந்துவிட்டது. மேலும் மேலும் கிறிஸ்டோபரால் அவன் தாக்கப்பட்டு கொண்டிருக்க அவன் செயல் எதற்கென புரிந்து முகம் கடுகடுக்க டிரைவரிடம் திரும்பினாள். அடுத்த 5 நிமிடத்தில் அவள் சொன்னதை செய்தவர் சொன்ன இடத்தில் கொண்டு சென்று காரை நிறுத்த அதிலிருந்து இறங்கியவள் வேக வேகமாக ஓடினாள். எதிரில் வருவோர் போவரை கூட சட்டை செய்யாமல் எல்லோரையும் இடித்து தள்ளி கொண்டு அவர்களிடம் மன்னிப்பு கேட்கும் பொறுமை கூட இல்லாமல் வேகமாக ஓடினாள். மூச்சிறைக்கு கதவை திறந்து கொண்டு போட்டி நடைபெறும் அந்த அரங்கிற்குள் நுழைய அதற்காகவே காத்திருந்தது போல நித்யனின் பார்வை சந்தோஷத்துடன் வாயிலை பார்த்தது. அவளை பார்த்ததும் தன்னால் அவன் முகம் மலர்ந்துவிட அதற்கு நேர்மாறாக ஆராத்யா முகம் கோபத்தில் சிவந்திருக்க அவனை எரிக்கும் பார்வை பார்த்தாள். அவளுக்கு நிச்சயம் தெரியும், அவள் இங்கே வரவில்லை என்றால் இன்னும் எத்தனை அடி வேண்டுமானாலும் வாங்கியிருப்பானே தவிர திருப்பி ஒரு அடி கூட அடித்திருக்க மாட்டான். என்னை இங்கே வர வைக்கத்தானே இத்தனை அடி வாங்கினாய் என ஆராத்யா கண்களால் அவனை பொசுக்க அவள் கண்டு கொண்டதில் அவன் முகம் முன்பை விட அதிகமாக மலர்ந்து விகசித்தது. போட்டியாளர்களை சிறிய இடைவெளி விட்டு தயார்படுத்தி கொள்ளவென்று அவர்கள் கொடுத்த அவகாசத்தில் அவன் மேல் வழிந்த இரத்தத்தை அவன் பக்கத்தில் நின்றிருந்த ஒரு ஆள் துடைத்து கொண்டிருந்தார். ஆரம்பத்திலிருந்து அவன் ஒன்றும் செய்யாமல் அடி வாங்கியதும் அதன் பிறகு ஆராத்யா வந்ததும் அவன் மலர்ந்த முகமும் அங்கே சுவாரஸ்யமான பொழுதுபோக்காக மாற மைக்கில் பேசியவர்கள் அவர்களை சிறு கேலி கூட செய்தனர். ஆராத்யா அங்கு சென்றதை டிவி வழியாக பார்த்த ஆராத்யா மற்றும் நித்யன் குடும்பத்துக்கும் அத்தனை மகிழ்ச்சி. வெகு நேரம் ஆராத்யாவை காக்க வைக்காமல் அடுத்து ஒரு 15-20 நிமிடங்களிலேயே ஆட்டம் முடிவுக்கு வந்தது. ஆராத்யா வந்த பிறகு நித்யன் ஒரு அடி கூட வாங்கவில்லை. தொடர்ந்து சரமாரியான குத்துக்களால் கிறிஸ்டோபரை நாக் அவுட் முறையில் வீழ்த்தி அவன் வெற்றி பெற்றான். ஆராத்யா அவளுக்காக போடப்பட்ட இருக்கையில் அமர்ந்து போட்டி முடியும் வரை நித்யனை ஒரு முறைப்புடன் தான் பார்த்து கொண்டிருந்தாள். வெற்றி பெற்றதும் எப்போதும் போல கேமரா வந்து நித்யனை சூழ்ந்து கொள்ள அவர்களை தாண்டி ஆராத்யா அமர்ந்திருந்த இடத்தை பார்த்தான். அங்கே அவளை காணவில்லை. எங்கே போயிருப்பாள்? ஒருவேளை கிளம்பி விட்டாலோ? ஃப்ளைட்டுக்கு தான் இன்னும் அரை மணி நேரத்திற்கு மேல் இருக்கிறதே, அதனால் கிளம்பி இருப்பாள். நித்யன் முகம் கடினமாக மாற பேட்டி எடுத்தவர்களிடம் ஓரிரு வார்த்தையில் பதில் சொல்லிவிட்டு வேகமாக அவன் அறைக்கு சென்றான். நீ அமெரிக்கா போனால் அப்படியே உன்னை விட்டு விடுவேன் என்று நினைத்தாயா? எங்கே போனாலும் உன்னை விடமாட்டேன் என கருவிக்கொண்டு கொஞ்ச நேரம் என்னை யாரும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என தன் உதவியாளரிடம் சொல்லிவிட்டு வேகமாக அறை கதவை திறந்தான். உள்ளே சென்று கதவை அடைத்தவன் அந்த கதவிலேயே சாய்ந்து கண்மூடிக்கொண்டு சில நிமிடங்கள் அப்படியே நின்றான். மனதுக்குள் என்ன சமாதானம் செய்து கொண்ட போதும் அந்த பழி மட்டும் குறையவே இல்லை. போய்விட்டாளே ராட்சசி. கண்ணை திறந்து பார்க்க அவனுக்கு எதிரில் மங்களாக ஒரு உருவம் சேரில் அமர்ந்திருந்தது தெரிந்தது. ஏன் இப்படி பார்வை மறைக்கிறது? ஓ, கண்கள் கலங்கி இருக்கிறதோ? வேகமாக கண்களை துடைத்து கொண்டு பார்க்க ஆராத்யாதான் அவனையே பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். தியா என்று முணுமுணுத்தபடி அவளையே பிரமிப்புடன் பார்க்க அவன் கால்கள் நகரக்கூட ஒத்துழைக்கவில்லை. கன்னத்தில் கை வைத்து அவனையே பார்த்திருந்தவள் பிறகு புன்னகையுடன் எழுந்து வந்து அவன் மார்பில் சாய்ந்து கொள்ள அப்போதுதான் அவன் சுய உணர்வை அடைந்து அவளை இறுக அணைத்து கொண்டு
தியா, ரதிமா என முணுமுணுத்து கொண்டே இருந்தான். வேகமாக அவள் முகம் முழுவதும் முத்தங்களை பதிக்கவும் அவன் தவறவில்லை. இதழில் அதிவேகத்தில் முத்தமிட இருவர் கண்களுமே கலங்கி இருந்தது. என்னை விட்டு போக நினைச்சேடி என சொன்னபடியே மீண்டும் மீண்டும் அவள் இதழை சிறை செய்தான். அவளும் இந்த முடிவால் எத்தனை கஷ்டப்பட்டு போனாள். அதனால் அவனை இந்த இடத்திலும் அவள் மறுக்கவே இல்லை. அவனை மனது வந்து வெகு நேரம் கழித்தே அவளை விடுவித்தான். இந்நேரம் நம்ம வீட்டுக்கு நியூஸ் போயிருக்குமா நிதி என அவள் கேட்க, டிவியில் பார்த்துருப்பாங்க என சொன்னான். அப்படியே இல்லைனாலும் எங்கள் டிரைவர் இந்நேரம் சொல்லியிருப்பார் என ஆராத்யா சிரித்தாள். திருமணம் முடிந்து 6 மாதம் ஆகிறது. 4 மாதம் முன்பு ஹனிமூனுக்கென்று அமெரிக்கா வந்தவர்கள் இப்போது அங்கேதான் இருக்கிறார்கள். ஆனந்தனும் தீபிகாவும் வந்து 1 வாரம் ஆகிறது. எழுந்துருங்க நிதி, இன்னைக்காவது நம்ம வெளியில் போகணும். டெய்லி கிளம்பி போகாமல் இருந்தா அண்ணன் நம்மளை என்ன நினைப்பார்? மச்சான் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நினைப்பான் என்ன நித்யன் சிரித்தான். ஆராத்யாவுக்கு முகம் வெக்கத்தில் சிவந்து விட்டது. இங்கே வந்ததிலிருந்து அவளை தன் கைப்பிடியில் வைத்து கொண்டு வெளியே எங்கேயும் அழைத்து செல்லாமல் அநியாயம் செய்கிறானே. 1 வாரமாக அண்ணன் வெளியில் செல்லலாம் என கேட்டுக்கொண்டே இருக்கிறான். இரவும் பகலும் தெரிந்தால்தானே கிளம்பி செல்வதற்கு. அப்படியும் 2 முறை நீங்களே சென்று வாருங்கள் என அவர்களை ஆராத்யா அனுப்பி வைத்து விட்டாள். இன்று 3வது முறை புரூக்ளின் பிரிட்ஜில் செல்லலாம் என எல்லோரும் கிளம்பி கொண்டிருந்தார்கள். ஆராத்யா அருகில் வந்து நித்யனை எழுப்ப அவள் கைகளை பிடித்து இழுத்து அப்படியே தன் மீது போட்டுக்கொண்டு செயலில் இறங்கினான். விடுங்க நிதி என்று அவள் குரல் காற்றில் மறைய மெல்ல அவள் மீது படர ஆரம்பித்தான். சினுங்கினாலும் கூட அவனுக்கு வாகாக அவள் வளைந்து கொடுக்க அவன் இதழ்களும் கைகளும் எல்லை மீற ஆரம்பித்தது. மெல்ல அவள் காது கழுத்து என அவன் முத்தமிட்டு கொண்டே போக மெல்ல மெல்ல அவன் மன்மத கலையில் கிறங்கி போனாள். இருவருமே தங்கள் காதலை அனுப்பி சகாமல் காட்டிக்கொண்டிருக்க அவர்களுக்குள் தாபம் கூடிக்கொண்டே போனது. இன்னும் என அவர்கள் தேடல் தொடர்ந்து கொண்டே இருக்க காலை வேளையில் ஆரம்பித்த அவர்களது தேடல் மதியம் முடிந்த பின்னும் நின்ற பாடில்லை. மதிய உணவை நேரம் கழித்து உண்டுவிட்டு இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்தபடி படுத்திருந்தனர். நித்யன் ஆராத்யாவின் நெற்றியில் முத்தமிட்டபடி அவள் கை விரல்களை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தான். ஆராத்யா ஏதோ யோசித்தவளாக நித்யனை நிமிர்ந்து பார்த்தாள். ஏங்க, அண்ணன் தான் அவர் செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேட்டுட்டார் இல்ல? இன்னும் எவ்வளவு நாள் அவர் கூட பேசாம இருக்க போறீங்க? அவர் உங்களை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றார். அடி வாங்கின நானே அவர் கூட பேசிட்டேன். நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? உன்னை பத்திரமா பார்த்துக்கன்னு ஒவ்வொரு தடவை ஃபோன் பண்ணும் போதும் சொல்லிட்டு தான் வைப்பேன் ரதிமா. இதுதான் அவன் பார்த்துக்கிட்ட லட்சணமா? அன்னைக்கு நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? உன்னை அந்த நிலைமையில பார்த்தப்போ எனக்கு அப்படி வலிச்சது என நித்யன் கோபத்தோடு சொன்னான். அவன் கன்னத்தில் முத்தமிட்டவள், இப்போதான் எல்லாம் சரியாயிடுச்சே, இன்னும் அந்த கோபத்தை இழுத்து பிடிக்கணுமா நிதி? இதில் அவன் அப்பா வேற ஆகியிருக்கா. இந்த நேரத்திலாவது நீங்கள் பேசலாம் இல்லையா என கெஞ்சலாக கேட்டாள். இந்த முறை அவள் சொன்னது நித்யனை கொஞ்சம் அசைத்து பார்த்தது. தன் ஆருயிர் நண்பன் தந்தையாகி இருக்கிறான். அதை நினைத்ததும் உள்ளுக்குள் அத்தனை பூரிப்பு. கூட பிறந்தவர்கள் யாரும் இல்லாத தீபிகாவுக்கு எல்லாம் அவனை பார்த்து செய்ய இப்போது தாய்மாமா ஆகிவிட்ட உணர்வு. சற்று நேரத்தில் ஆனந்தனும் தீபிகாவும் அங்கே வர, புரூக்ளின் பிரிட்ஜ் போகணும்னு சொன்னீங்களே, கிளம்பிட்டீங்களா என கேட்டபடி ஆனந்தன் நித்யனை பார்த்தான். ஆராத்யா பதில் சொல்லும்படி நித்யனுக்கு சைகை காட்ட அவன் ஒரு பெருமூச்சுடன் போகணுண்டா, கிளம்பிட்டோம் என்றான். 1 நிமிடம் ஆனந்தன் உறைந்து போய் நின்றான். எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது இப்படி நித்யன் தன்னிடம் பேசி? அவனுக்கு கண்கள் கூட கலங்கிவிட்டது. அவனை பார்த்ததும் நித்யனுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட என்னடா என அவனை அணைத்து கொண்டான். சாரி மாப்ள, அன்னைக்கு நான் தியாவை அப்படி அடிச்சிருக்க கூடாது. இனி கனவுல கூட அப்படி நினைக்க மாட்டேன். என் கூட இனிமே இப்படி பேசாம இருக்காதடா என சொன்னான். நீ உன் கனவுல கூட இனி நினைக்க முடியாது மச்சான். ஏன்னா அவள் இப்போ என் ஒய்ஃப். அவன் மேலே ஒரு சின்ன தூசி பட்டா கூட தொலைச்சிடுவேன் என சொல்லி சிரித்தான். தீபிகாவும் ஆராத்யாவும் கூட ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டார்கள்.
ஆனந்தனுக்கு தன் தங்கை மேல் நித்யன் வைத்திருக்கும் காதலை எண்ணி எப்போதும் போல வியப்புதான், அத்தோடு உள்ளுக்குள் சந்தோஷம். இத்தனை நாட்களில் அவன் மட்டுமல்ல, அவன் குடும்பத்தினரும் அவள் குடும்பத்தினரும் அவர்கள் அந்யோன்யமான வாழ்க்கையை பார்த்து எத்தனை பூரித்து போனார்கள். நல்ல வேளை கடவுள் இருவரையும் கடைசி நேரத்திலாவது ஒன்று சேர்த்தார் என எத்தனை சிலாகித்து கொள்கிறார்கள். எப்பா சாமி, அவ பக்கம் தலை வச்சு கூட நான் படுக்க மாட்டேன்டா, விடுடா என ஆனந்தன் சிரித்தான். ஒரு காலத்துல என் ஃப்ரெண்டு பாக்ஸர்னு எவ்வளவு சீன் போட்ட, இப்ப இனிமே அவர் பக்கத்துல வரதுக்கு கூட என்கிட்ட தான் நீ பெர்மிஷன் கேட்கணும் என சிரித்ததியா. நீங்க 2 பேரும் புரூக்லின் பிரிட்ஜ் வரீங்களா என கேட்டாள். இல்ல தியா, தீபிகாவுக்கு பிரெக்னன்சி சிக்கம் அதுக்குள்ளேயே ஆரம்பிச்சிட்டா, கொஞ்சம் டயர்டாக இருக்குது, ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறா. அதுவும் இருட்டுற வேற ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது அவளை அழைச்சிட்டு போகிறது சேஃப் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க என ஆனந்தன் சொன்னான். அவர்கள் இருவரையும் பத்திரமாக இருக்க சொல்லிவிட்டு ஆராத்யாவும் நித்யனும் வெளியே கிளம்பினார்கள். புரூக்லின் பிரிட்ஜ் செல்லும் வரை இருவரும் ஏதேதோ கதை பேசிக்கொண்டே வந்தார்கள். அங்கே சென்று அவளை தன் கையணைப்பில் வைத்துக்கொண்டு முதல் நாள் வந்தபோது அவன் ஆசைப்பட்டதையும் அதனால் கோபப்பட்டதையும் சொல்லி சிரித்தான். அதோட அன்னைக்கு தான் நம்மளோட முதல் நெருக்கம் இல்லையா? அன்னைக்கு சும்மாவே உன்னை விட்டு என்னால் கண்ணை நகர்த்த முடியலை, நீ சண்டை போட்ட உடனே இதுதான் சாக்குன்னு என அவன் இடைநிறுத்த அவள் போலியாக முறைத்தாள். எனக்கும் தோணியிருக்கு, நமக்கு கல்யாணமான பிறகு நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த இடத்துக்கு மறுபடி வரணும்னு நினைச்சேன். இன்னைக்கு அது நிறைவேறிடுச்சு என ஆராத்யா அவனை நன்றாக அணைத்து கொண்டாள். கலையரசி பாட்டியும் ஜெயந்தியும் சொன்னதை போல ஆராத்யா இருக்க பழகி கொண்டாள். நித்யனுடன் சேர்ந்து இப்போது அவனது விளையாட்டு அவளுக்கும் பிடிக்க ஆரம்பித்தது. அதற்காக அதையே முழு நேரமும் பார்க்கவில்லை என்றாலும் அவனுக்கு தடையாக எதுவும் சொன்னதில்லை. தன்னை விட அந்த விளையாட்டை அவன் முக்கியம் என்று சொன்னதுதான். அவளுக்கு கோபம் வந்தது. ஆனால் கடைசி நாளில் நீ இல்லை என்றால் நான் இருக்க மாட்டேன் என்பது போல அவன் நடந்து கொண்டது அவள் மனதை பாதித்தது. அது போதுமே, அவள் வாழும் காலம் வரை அந்த அன்பு ஒன்று போதுமே, மற்றபடி அவன் கனவை நிறைவேற்றிக் கொள்ள தடையாக இல்லாமல் இருந்தால் போதும் என ஒதுங்கி கொண்டாள். இருவருக்கும் இப்போது ஏதாவது சண்டை வரும், ஆனால் அதை அரை மணி நேரத்திற்கு மேல் பிடித்து வைத்துக் கொள்ள இருவரும் விருப்பப்பட்டதே இல்லை. இப்போது மட்டுமல்ல, இனி வரும் காலங்களிலும் அவர்களுக்குள் இருக்கும் காதல் அவர்களை நல்லபடியாக வாழ்வாங்கு வாழ வைக்கும். 6 வருடங்களுக்கு பிறகு, அத்தை நீங்க உட்காருங்க, நான் எடுத்து வைக்கிறேன் என ஆராத்யா சொல்ல காயத்ரி மறுப்பாக தலையசைத்தார். வேண்டாமா, இந்த நிலைமையில நீ அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருக்காத, உட்காரு, நானே எல்லாருக்கும் எடுத்து வைக்கிறேன் என அவளை அமர வைக்க அவர்கள் இருவரையும் பார்த்த நித்யனும் தேவேந்திரனும் புன்னகைத்து கொண்டார்கள். ஏண்டா இவங்க அடிச்சுக்கிட்டா அநியாயத்துக்கு அடிச்சுக்கிறாங்க, சேர்ந்துக்கிட்டா இந்த மாதிரி மாமியார் மருமக ஊரிலேயே இல்லைங்கிற மாதிரி என்னம்மா பாசத்தை கொட்டுறாங்க, என்னால் தாங்க முடியலை என தேவேந்திரன் கிண்டல் செய்ய நித்யனும் அதான்ப்பா, இவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க நம்ம என்ன பாடுபட்டோம், இப்போ நம்ம 2 பேரையும் கொஞ்சமாவது அவங்க மதிக்கிறாங்களா பாருங்க, இந்த வீட்டில் அவங்க 2 பேரும் மட்டும்தான் இருக்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் 2 பேருமே ஒட்டிக்கிட்டு திரிகிறது என தானும் சேர்ந்து கேலி செய்தான். நானும் எங்கள் அத்தையும் எப்போ வேணும்னாலும் அழைச்சிப்போம், எப்போ வேணும்னாலும் சேர்ந்துப்போம், உங்களுக்கு என்ன பொறாம, வயிறு எரியுதுன்னா அந்த தண்ணியை எடுத்து கொஞ்சம் குடிங்க என ஆராத்யா நித்யனுக்கு பழிப்பு காட்டினாள். காயத்ரியும் சிரித்து ஆமாம்மா, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றா சுற்றுறது இவங்களுக்கு ஆகவே இல்லை, நம்ம சண்டை போட்டா நடுவில் பூந்து சமாதானம் பண்ணி நல்ல பேர் வாங்கலாம்னு நினச்சிருப்பாங்க போல, அப்படி எதுவும் இல்லைன்னதும் 2 பேரும் இப்படி பொங்குறாங்க, வர வர இவங்க கண்ணே நம்ம மேலே பட்டுடும் போல இருக்கு, சாயந்தரம் நம்ம 2 பேரும் உட்காந்து நமக்கு நாம திருஷ்டி சுற்றி போட்டுக்குவோம் சரியா என அவர் பங்குக்கு எல்லோரையும் காலை வர ஆராத்யா அவருக்கு ஹைஃபை கொடுத்தாள். நித்யனும் தேவேந்திரனும் அவர்களை முறைத்தாலும் கூட உள்ளுக்குள் அத்தனை திருப்தி. அவர்களை அப்படி பார்க்கும்போது அவர்களை அறியாமல் ஒருவித சந்தோஷம் பீறிட்டது. என தான் காயத்ரி மனது மாறிவிட்டாலும் இருவரும் சேர்ந்து நல்லபடியாக இருப்பார்களா என அவர்களுக்குள் ஒரு சந்தேகம் இருந்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் அது அத்தனையும் உடைக்கும் விதமாக இருவரும் மிகவும் பாசத்தோடு நடந்து கொண்டார்கள். இடையில் நடந்த எதையும் அவர்கள் இருவருமே தப்பி தவறி கூட மறுபடியும் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்பவில்லை. ஆராத்யா இப்போது 2வது முறை கருத்தரித்திருக்கிறாள். 4 வயதில் அவர்களுக்கு இளந்திரையன் என்ற அழகான
ஒரு ஆண் குழந்தை இருந்தது. சரியாக சாப்பிடாமல் இருப்பதால் எத்தனை நேரமானாலும் நித்யன் உடனிருந்து அவளுக்கு உணவு ஊட்டிவிட்டு மாத்திரைகளை கொடுத்துவிட்டுதான் வெளி வேலைகளுக்கு செல்வான். அவனை தவிர வேறு யாரிடமும் சரியாக சாப்பிடாமல் ஆராத்யா அடம்பிடிப்பாள். அன்றும் ஆராத்யாவுக்கு உணவு ஊட்டி கொண்டிருக்கும் போதுதான் இந்த சம்பாஷணைகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. இளந்திரையனுக்கு காயத்ரி உணவு ஊட்டி அவனை வேலையாட்களோடு தோட்டத்திற்கு விளையாட அனுப்பியிருக்க ஆராத்யாவுக்கு நித்யன் உணவு ஊட்டி கொண்டிருந்தான். அது அங்கே எப்போதும் சகஜம் என்பதால் யாருக்கும் அது வித்தியாசமாக தெரியவில்லை. அவளை பார்க்க வந்திருந்த ஜெயந்திக்கு தான் அது ஆச்சரியமாக இருந்தது. ஆராத்யா குடும்பத்தினர் அனைவரும் அங்கே வந்திருக்க நித்யன் எல்லோரையும் வரவேற்று சோஃபாவில் அமர வைத்தாலும் அவளுக்கு உணவு ஊட்டுவதை நிறுத்தவில்லை. அவளுக்கு தான் கூச்சமாக இருந்தது. போது நிதி என ஆராத்யா சொல்ல அவன் காதிலேயே வாங்காமல் முழு உணவையும் ஊட்டி முடித்து விட்டுதான் அவளை விட்டான். எல்லோரும் சோஃபாவில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த சற்று நேரத்தில் தேவேந்திரன் மாத்திரை போட்டியாதியாமா என கேட்டுக்கொண்டிருக்க நித்யன் மாத்திரையோடு வந்தான். அவள் அதை சாப்பிட்டு முடித்ததும் சற்று நேரத்தில் காயத்ரி அவளுக்கு ஜூஸ் எடுத்து வந்து கொடுத்தார். எல்லோரும் அவளை பார்த்து பார்த்து கவனித்துக் கொள்வதை பார்த்த ஆராத்யா குடும்பத்தினருக்கு உள்ளுக்குள் அத்தனை சந்தோஷம், முகத்திலும் அது வெகுவாக பிரதிபலித்தது. அவர்கள் எல்லோரும் அங்கு வந்ததை பார்த்த இளந்திரையன் துள்ளி குதித்து கொண்டு ஓடி வந்து எல்லோரிடமும் செல்லம் கொஞ்சி கொண்டிருக்க ஆனந்தனின் மகள் அக்ஷயா அவனோடு சேர்ந்து விளையாட ஆரம்பித்தாள். நித்யனுக்கு ஒரு டிவி பேட்டி ஒன்று இருக்க எல்லோரிடமும் விடை பெற்று கிளம்பிவிட்டான். இந்த 6 வருடத்தில் 2 முறை நித்யன் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றிருந்தான். அதை கௌரவிக்கும் பொருட்டு டிவியில் இருந்து அவனை பேட்டி காண அழைத்திருந்தார்கள். அது லைவில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்க எல்லோருமே அவன் பேட்டியை உட்கார்ந்து பார்த்திருந்தார்கள். தொகுப்பாளர் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளித்து கொண்டிருந்தவன் பேட்டி முடியும் சமயம் தன் ஓய்வு அறிவிப்பை வெளியிட கேட்டுக்கொண்டிருந்த தொகுப்பாளருக்கு மட்டுமல்லாமல் பார்த்து கொண்டிருந்த குடும்பத்தினருக்கும் அவ்வளவு அதிர்ச்சி. அந்த தொகுப்பாளர் சட்டென்று எதுவும் கேட்க முடியாமல் தடுமாற்றத்துடன், ஏன் சார் இந்த திடீர் முடிவு என்று மட்டும் கேட்டார். திடீர் முடிவுன்னு இல்லை மேடம், ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்த ஒன்று தான். சரியான சந்தர்ப்பம் வரும்போது வெளியிடலாம்னு நினச்சேன். இப்போ இதையே அந்த சந்தர்ப்பம்னு நினச்சி சொல்லிட்டேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த பாக்ஸிங் ஒரு கனவு. அதில் என்ன உயரத்தை தொடணும்னு நினச்சேனோ அதை தொட்டுட்டேன். என் கனவை நான் சாதிச்சிட்டேன். என்னை போலவே இதே கனவில் எத்தனை பேர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கோச்சிங் சென்டர் ஆரம்பித்து பயிற்சி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நாம் மட்டும் அந்த வெற்றியை அடைவது கனவில்லை. நம்ம மூலமாக மற்றவங்க வெற்றி பெறுவதும் நம்ம சாதிச்சதுக்கு சமம்தான். இனி என் கனவை அப்படி நிறைவேற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த விளையாட்டு மேலே ஆர்வம் இருக்கிறவங்க, பணம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க தாராளமாக எதை பற்றியும் யோசிக்காம என்னை வந்து சந்திக்கலாம். இந்தியாவிற்கு இன்னொரு சாம்பியனை கொண்டு வருவதுதான் என் லட்சியம். பணம் சம்பாதிக்கிறதில்ல, அது எல்லாருக்கும் தெரியப்படுத்த தான் இந்த போட்டியிலேயே நான் கலந்துக்கிட்டேன் என சொன்னவன் மேலும் அந்த தொகுப்பாளர் கேட்ட கேள்விகளுக்கு விடையளித்துவிட்டு அந்த பேட்டியை முடித்து கொண்டான். எல்லோரும் பேட்டி முடிந்ததும் ஆராத்யாவை திரும்பி பார்க்க அவள் அசையாமல் சிலை போல அமர்ந்திருந்தாள். தீபிகா அவள் தோளை தொட சட்டென்று சுயம் உணர்ந்தவள். அவளை கட்டிக்கொண்டு அழ ஆரம்பித்தாள். காயத்ரி அவளை கடிந்து கொண்டு தீபிகாவிடம் சொல்லி அவளை அறைக்கு அழைத்து செல்ல சொன்னார். நித்யன் 1000 காரணம் சொன்னாலும் ஆராத்யாவுக்காக தான் இந்த முடிவை எடுத்திருக்கிறான் என குடும்பத்தினர் அனைவருமே புரிந்து கொண்டார்கள். எப்போதும் போல ஆராத்யா மேல் அவன் வைத்திருக்கும் காதலை எண்ணி இப்போதும் அவர்கள் பிரமித்துதான் போனார்கள். வீட்டிற்கு வந்த நித்யனிடம் யாரும் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. சாதாரணமாக அவன் ஓய்வு அறிவிப்பை பற்றி மேலோட்டமாக கேள்வி கேட்டு அதற்கு அவன் சொல்லும் பதிலை கேட்டுக்கொண்டார்கள். எல்லோரும் கிளம்பும் போதும் அதற்கு பிறகும் ஆராத்யா யாரிடமும் ஒரு வார்த்தை பேசவில்லை. அமைதியாகவே இருந்தாள். நித்யன் பார்வை அடிக்கடி அவளை தொட்டு மீண்டாலும் எல்லோரும் இருந்ததால் அவளிடம் எதுவும் பேச முடியவில்லை. இளந்திரையனுக்கு உணவு ஊட்டி முடித்து அவனை தன் அறைக்கு அழைத்து சென்று அவனுக்கென்று இருந்த சின்ன கட்டிலில் அவனை தூங்க வைத்துவிட்டு ஆராத்யா வந்து அவர்கள் கட்டிலில் படுத்து கொண்டாள். 2 கட்டில்களுக்கும் இடையே எப்போதும் ஒரு சின்ன திரை தொங்கிக் கொண்டிருக்கும். ஆராத்யா எங்கோ வெறித்து கொண்டு படுத்திருக்க அவளுக்கு பால் எடுத்து வந்த நித்யன் அவள் தோலை தொட்டு தியா என அழைத்தான். அவள் திரும்பி பார்க்கவும் அவளிடம் பாலை கொடுக்க ஒன்றும் பேசாமல் வாங்கி குடித்துவிட்டு
டம்ளரை அவனிடம் நீட்டினாள். டம்ளரை வாங்கி டேபிளில் வைத்தவன் அவள் அருகில் வந்து அவள் உதட்டை துடைத்துவிட்டு, என்னம்மா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா என புன்னகையோடு கேட்டான். ஏன் இதை இப்படி பண்ணினீங்க என கேட்டாள். எதை கேட்குறதியா? நான் ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டதையா? அது ரொம்ப நாளை யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இப்போது இந்த பேட்டியில் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்லிட்டேன் என சாதாரணமாக சொன்னான். உண்மையை சொல்லுங்க நிதி, இது எனக்காக தானே என குரலுடைய ஆராத்யா கேட்டாள். சற்று நேரம் அமைதியாக இருந்த நித்யன், உனக்காக மட்டும் இல்லை தியா, எனக்காகவும் தான். பிடிக்கலனாலும் இவ்வளவு நாளும் எனக்காக பொறுத்துக்கிட்ட என் மனைவியை இதுக்கு மேலேயும் கஷ்டப்படுத்த விரும்பலை. அதோட பாக்ஸிங்னு சுத்தமாக உங்கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியலை. இளந்தரையன் பிறந்த போது கூட உங்கூட அவ்வளவு தூரம் நான் கூடவே இருக்க முடியலை. இனி நமக்கு வரப்போகிற குட்டி பாப்பாவுக்காவது நான் கூட இருக்கணும்னு நினச்சேன். என்னோட கனவு சாம்பியன்ஷிப் போட்டியில் வின் பண்ணுறது தான். அதை 2 முறை ஜெயிச்சிட்டேன். இதுக்கு மேலே இன்னும் ஓடிக்கிட்டே இருந்தால் நமக்கு ஆசையும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எல்லாருக்கும் அவங்க கனவுல ஜெயிக்கிற ஆசை இருக்கும் தியா. அதே ஆசை தொடர்ந்தா எல்லோருக்குமே கஷ்டம்தான். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம திருப்தி பட்டுக்கணும். இன்னும்னு ஓடிக்கிட்டே இருந்தால் சுத்தமாக நமக்கு வாழ்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. இவ்வளவு நாளும் என் லட்சியத்தில் நான் பிஸியாக இருந்துட்டேன். இனிமேவாவது என் குடும்பத்தோடு நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த முடிவை எடுத்தேன் என சொன்னான். அவனை அணைத்து கொண்டவள் ஆசை தீர அவன் முகம் முழுவதும் முத்தமிட்டாள். ரொம்ப தேங்க்ஸ் நிதி, ஆனால் இதுக்காக நீங்கள் வருத்தப்படுறீங்களா என தயக்கமாக கேட்டாள். நிச்சயம் இல்லதியா, இதை நான் அப்படியே விட போகிறதில்ல. என் கனவோட அடுத்த கட்டமாக எல்லாருக்கும் பயிற்சி கொடுக்க போகிறேன். இதில் வருத்தப்பட என்ன இருக்குது என கேட்டான். சரி, நாம் பேசின வரைக்கும் போதும், லேட் ஆயிடுச்சு, நீ முதல்ல தூங்கு, ரொம்ப நேரம் கண் விழிக்க கூடாது என அவன் சொல்ல ஆராத்யா அவனையே பார்த்திருந்தாள். சற்றென்று தாவி அவன் இதழில் அழுத்தமாக முத்தமிட்டாள். இன்னும் என அவனுக்குள் ஆழமாக புதிய என்னை கட்டுப்படுத்தியும் அவனது உணர்வுகள் வெடித்து கிளம்பியது. அவனது கைகள் எல்லை மீற ஆரம்பிக்க, ரதிமா, இந்த நேரத்தில் உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே என நித்யன் யோசனையோடு கேட்க, அதற்கு மேல் அவனை பேச விடாமல் ஆராத்யா அடுத்த கட்டத்திற்கு முன்னேற ஆரம்பித்தாள். அவளது காதல் அவனை பித்தம் கொள்ள வைக்க அதற்கு மேல் யோசிக்க அவனுக்கும் அவகாசம் இருக்கவில்லை. அவளுள் புதைந்து அவளது காதலில் மூழ்க ஆரம்பித்தான். அவளது கண்மண் தெரியாத காதலில் அவன் திக்குமுக்காடி கொண்டிருக்க கரை சேர முடியாமல் மீண்டும் மீண்டும் அவளுக்குள்ளேயே மூழ்கி கொண்டிருந்தான். கரை சேரும் எண்ணமே இல்லாமல் இருவரும் ஒருவரில் ஒருவர் மூழ்கி முத்தெடுத்து கொண்டிருக்க உயிர் மூச்சாக இருவரும் ஒருவர் மூச்சை மற்றவர்களுக்கு வழங்கி கொண்டிருந்தார்கள். விடியும் வரை தொடர்ந்து கொண்டிருந்த அவர்களது தேடல் வாழ்நாள் வரையும் இன்னும் என இன்பமாய் பெருகட்டும். சுபம். நன்றி. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.